இந்த சாப்டரில் டேட்டாபேஸ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டேட்டாபேஸ் டிசைன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு டேபிள் டிசைன் பண்ணணும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண டேபிளில் டேட்டா என்ட்ரி பண்ணலாம். ஸோ அப்படி டேட்டா என்ட்ரி பண்ணும்போது எந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த டேட்டாவை என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்காண்டி புதுசாக ஒரு MS Access ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் blank desktop database அப்படிங்கிற டெம்ப்ளேட் மூலிமா ஒரு புது MS Access ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். இந்த டேட்டாபேஸோட நேம் என்னமோ அதை நீங்கள் செட் பண்ணிங்க. நான் டேட்டாபேஸ்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல இது சேவ் ஆகணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணாலும் நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ டெஸ்க்டாப்பில் டேட்டாபேஸ் அப்படிங்கிற நேமில் MS 2007 to 2016 டேட்டாபேஸ் அப்படின்னு அது ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ஃபார்மெட்டில் பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஃபார்மெட் ஓகே. ஸோ இந்த டேட்டாபேஸ் இந்த பாத்தில் சேவ் ஆக போகுது. ஸோ இது அக்சஸ் டேட்டாபேஸ். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னா .accdb அப்படின்னு இருக்கும். ஸோ இதான் அக்சஸ் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ க்ரியேட்னு கொடுத்து ஒரு புது ஃபைலை ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது டேபிள். ஸோ டேபிளை க்ரியேட் பண்ணி தான் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் டேட்டாவை என்ட்ரு பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். டிஃபால்ட்டாகவே ஒரு டேபிள் வந்து இங்கே லோட் ஆகியிருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ புது டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேஷன் ஆப்ஷன். ஸோ எதை நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணாலும் அதுங்க நீங்கள் க்ரியேட் ஆப்ஷன் தான் போகணும். ஸோ க்ரியேட்டில் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். queries, ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸுங்கிற எல்லாத்தையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போக்கி நம்மளுக்கு தேவைப்படுறது டேபிள் டிசைன் அண்ட் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். ஸோ இது 3 தான் தேவைப்படும். ஸோ ஒரு ஆஃப்லைன் டேட்டா பேஸுக்கு முக்கியமாக இந்த டேபிள் டிசைன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரே ஐக்கான்ஸ் தான். ஸோ இந்த டேபிள்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் வியூவுக்கு மாறணும். ஸோ இதில் 3 வியூ இருக்கும். அதாவது டேட்டா ஷீட் வியூ, டிசைன் வியூ, இல்லைன்னு லேஅவுட் வியூ அப்படின்னு 3 வியூ இருக்கும். ஸோ எதுக்காண்டி இந்த 3 வியூனா நீங்கள் எதெல்லாம் எடிட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு வியூவில் வச்சு எடிட் பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி அவுட்புட் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அதை ஒரு வியூவில் வச்சு எடிட் பண்ணுவீங்க. இப்போ நான் டேரெக்டாக டேபிள்னு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் டிஃபால்ட்டாக ஐடின்னு ஓப்பன் ஆகிருக்கு. கிளிக் டு ஆட் ஃபீல்டு, இந்த ஃபீல்டு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி க்ரியேட் ஆக வேண்டாம். அதாவது டேரெக்டாக டேபிள் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே டேபிள் டிசைன், டேரெக்டாக நான் டேபிள் டிசைன் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல்டு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேபிள் டிசைனை நீங்கள் ஃபஸ்ட் ஐக்கானை கொடுத்ததுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ண முடியும். க்ரியேட்டில் உங்களுக்கு தேவை ஒரு டேபிள் அப்படின்னா இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி அந்த இன்னொரு வியூவுக்கு மாறுறது அப்படின்னா ஹோமில் கிளிக் பண்ணிங்கன்னா வியூன்னு இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை பார்த்தீங்கன்னா ஹோம். ஸோ இதில் வியூவில் கிளிக் பண்ணும்போது டேட்டா ஷீட் வியூ, டிசைன் வியூ. ஸோ டேட்டா ஷீட் வியூ அப்படிங்கிறது உங்களோட டேட்டா பேஸை நீங்கள் ஜஸ்ட் வியூ பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆப்ஷன். இதே டிசைன் வியூ அப்படிங்கிறது உங்களோட டேபிளை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேபிளை கிளிக் பண்ணி இங்கே வந்து டிசைன் வியூ கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக அங்கே அந்த டேபிள் டிசைனில் கொடுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரி கொடுக்குறப்ப டேபிள் நேமை சேவ் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த கேட்டகரி கீழே இந்த டேபிள்னு வந்திருக்கும். ஸோ இந்த டேபிளுக்கு என்ன நீங்கள் அசைன் பண்ணுறீங்களோ அந்த நேமை நீங்கள் ஈஸியாக அசைன் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரெடி பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு சேல்ஸுக்கு ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நேமை டேரெக்டாக டைப் பண்ணிங்க. ஸோ டேபிள் நேமில் பர்ச்சேஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் டேட்டா பேஸ்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு பர்ச்சேஸ்னு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேபிள் உங்களுக்கு பர்ச்சேஸ்னு நேமில் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த டேபிளோட டிசைன் வியூ உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது பேர் தான் டிசைன் வியூ. ஸோ இந்த டிசைன் வியூ யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்தெந்த டேட்டாவை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, எப்படியெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு பர்ச்சேஸ் அப்படிங்கிற டேபிளோட டிசைன் வியூ. ஸோ நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி டேட்டா ஷீட் வியூவாகவும் ஏற்கனவே இதை ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூவாகவும் மாற்றிக்க முடியும். இல்லை அப்படின்னா வியூவில் போய் டேட்டா ஷீட் வியூ, டிசைன் வியூ அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இங்கே ஒரு கீஸ் இருக்கும். ஸோ இந்த கீ பேர் என்ன, ப்ரைமரி கீ. ஸோ இந்த ப்ரைமரி கீயோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேட்டா பேஸ் உள்ள ஒரு ஆப்ஷனுக்கு வர்ற காமன் வேர்டிங்ஸ் வேறு எந்த டேட்டா பேஸ்லையும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸில் எல்லா வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கலாம், பட் ஒரு வேல்யூ மட்டும் மாறி இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னா ஒரு கஸ்டமர்ஸையோ இல்லை ஒரு கிளைண்ட்ஸையோ நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அவரோட பேரை வச்சு மேட்ச் பண்ணால் தெரியாது. ஏன்னா ஒரே நேமில் நிறைய பேர் இருப்பாங்க, அதே மாதிரி ஒரே அட்ரஸில் கூட நிறைய பேர் இருக்கலாம். பட் ஒருத்தருக்கும் நீங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு கஸ்டமர் ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேமை கொடுத்து நீங்கள் இன்புட் பண்ணும்போது டேரெக்டாக கஸ்டமர் ஐடியை போட்டால் அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். ஸோ அது மாதிரி எந்த டேட்டா பேஸும் மேட்ச் ஆகாத ஒரு ஃபீல்டு தான் நீங்கள் ப்ரைமரி கீயாக செட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைமரி கீயை வச்சு தான் நீங்கள் இந்த டேட்டா பேஸையை ஃபைண்ட் பண்ண போகிறீங்க.
ஸோ எப்படி இந்த டேபிளில் நம்ம டேட்டாஸ் இன்பில்ட் பண்ணுறதுக்காண்டி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்ட் நேம் ஐடின்னு இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு ஃபீல்டாக நம்ம டைப் பண்ணிக்க போகிறோம். இங்கே எந்த மாதிரி ஃபீல்டு வரணும்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீல்டு நேமில் உங்கள் ஃபீல்டோட ஹெட்டிங் நேமை நம்ம வரிசையாக டைப் பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த இடத்துட்ட அப்போ ஃபீல்டுக்கு கீழே டைப் ஆகிற அந்த டேட்டாஸ் எந்த மாதிரி டைப் ஆகணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா டைப்லேயும் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல், தேவைப்பட்டால் இந்த டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துக்க முடியும். ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த இதில் ஒரு பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்ஸ் நான் ரெடி பண்ணுறதுக்காண்டி நான் பர்ச்சேஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ பர்ச்சேஸ் டேட்டாபேஸோட ஒரு மெயின் கான்செப்டே அந்த பர்ச்சேஸ் ஐடி நம்பர், அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் தான். ஸோ அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் ஒவ்வொரு பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் வெவ்வேறு மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பரை நம்ம வரிசையாக செட் பண்ணிடலாம். ஸோ இந்த இதில் பிஓ நம்பர்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிஓ நம்பர் அப்படிங்கிறது உங்கள் ஃபீல்டோட ஹெட்டிங்ஸ். ஸோ இந்த ஃபீல்டுக்கு கீழே என்ன டேட்டா டைப் ஆகுது, அது எப்படி டைப் ஆகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் எக்ஸஸாக உள்ள கேரக்டர்ஸ்லாம் அப்ளை ஆகாது. ஸோ இப்போ என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா பிஓவில் டாட் இருக்குது. ஸோ டாட்டை எடுத்துக்காதனால பிஓ நம்பர்னு கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா அண்டர்ஸ்கோர் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ பிஓ நம்பர்னு செட் பண்ணிவிட்டு அந்த பிஓ நம்பர் எப்படி இருக்கணும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகணுமா இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ பிஓ நம்பர் ஆட்டோ நம்பர்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒவ்வொரு பிஓவும் அதாவது நெக்ஸ்ட் டேட்டாவை க்ரியேட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக 1 2 3ன்னு ரைஸ் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பிஓ நம்பரை டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீரியல் நம்பரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாவுக்கு 1 இருக்கும், நெக்ஸ்ட் டேட்டாவுக்கு 2 அப்படின்னு ஒரு சீரீஸாக தான் இருக்கும். ஸோ அதுபோல் நீங்கள் ஆட்டோ நம்பர் கொடுக்குறது மூலிமா அந்த சீரீஸை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிஓ நம்பரும் ஒவ்வொரு வாட்டி பிஓ நம்பர் போடும்போதும் அது அடுத்த நம்பரை தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பிஓ நம்பரை ஆட்டோ நம்பர் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துடலாம். ஸோ வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெக்ஸ்ட். ஸோ இந்த ஷார்ட் டெக்ஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 255 லெட்டர்ஸ் வரையும் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ 255 லெட்டர் வரையும் இந்த ஷார்ட் டெக்ஸ்ட் மூலியமாக நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள இந்த லாங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஷார்ட் டெக்ஸ்ட் மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. பட் இந்த லிமிட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 65,000 இருக்கும். ஸோ மினிமமாக நேம் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இதில் நீங்கள் ஷார்ட் டெக்ஸ்ட்டே கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ் இல்லை ஒரு டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ண போகிறீங்க, அது 255 லெட்டர்ஸை தாண்டுது அப்படிங்கிறப்ப நீங்கள் லாங் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இங்கே உள்ளது நம்பர்ஸ். ஸோ நம்பர் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் டெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் எதுவும் டைப் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் நம்பர்ஸும் டைப் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஃபீல்டில் நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டும் டைப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபீல்டில் நம்பர் மட்டும்தான் உங்களால் டைப் பண்ண முடியும். டேட் அண்ட் டைம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் டேட்டும் டைமும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகும் நீங்கள் ஆட்டோமேட்டிக் செட்டிங்கில் கொடுத்துருந்தீங்கன்னா. பட் இது டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்டில் இந்த ஃபீல்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கரன்சி மெத்தடில் நீங்கள் ஃபீல்டு இன்புட் பண்ணாலும் இன்புட் பண்ணிக்க முடியும். ஆட்டோ நம்பருங்கிறது சீரியல் நம்பர். இல்லை இது மாதிரி இந்த ப்ரொவைடிங் ஆப்ஷன்ஸ் எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது 2 ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்ன்னு ஒன்று வரும், நோன்னு ஒன்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டர் டெலிவரி ஆச்சா இல்லை வேறு எதுவும் கன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்காண்டி எஸ் நோ அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்ன்னு செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம், நோக்குனாலும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் எது மூலியமாக வரும்னா இந்த புல் டவுன் மெனு ஆப்ஷன் மூலியமாக வரும். ஸோ புல் டவுன் மெனுங்கிறது இந்த இங்கே உள்ள ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணி இத்தனை ஆப்ஷன் வர்ற மாதிரி அது எஸ் நோன்னு உங்களுக்கு வரும். ஓஎல்இ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் எம்பெடட் லிங்க். ஸோ வெளியேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஓஎல்இ ஆப்ஜெக்ட்டில் கிளிக் ஆகும். ஸோ இப்போ புதுசாக ஒரு டாக்குமெண்ட்ஸில் படம் வரையணும் இல்லை இதுலேயே வேறு எதுவும் டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறப்ப ஓஎல்இ ஆப்ஜெக்ட்டில் நீங்கள் டேரெக்டாக கொடுத்து அங்கே டைப் பண்ணுறதா இங்கே டைப் ஆகும். ஸோ ஓஎல்இ ஆப்ஜெக்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமாக நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே அப்டேட் ஆனால் இங்கேயே அப்டேட் ஆகும். ஹைப்பர் லிங்க். ஸோ ஹைப்பர் லிங்க் மூலியமாக ஒரு ஃபைல்ஸையோ இல்லை ஒரு இன்டர்நெட்டையும் நீங்கள் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃபைலோட பாத்தையோ இல்லை ஒரு நெட் வெப்சைட்டோட பார்த்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹைப்பர் லிங்க் மூலியமாக பிக் பண்ணும்போது டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் சில டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது அதை பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லை அதை பற்றி டீட்டெயில்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணி வைக்க வேண்டியது அவசியம். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறாரு அப்படின்னா அவர் பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்கும். ஸோ அந்த பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை அட்டாச் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு தான் புதுசாக ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரெடி பண்ண போகிறோம். அதனால் எக்ஸஸாக அந்த ரெஃபரன்ஸுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப இங்கே அட்டாச்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இதில் ஒரு சின்ன ஐக்கான் ஓப்பன் ஆகும். இந்த ஐக்கானில் நீங்கள் கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர். சில வேல்யூஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த ஃபீல்டை ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப கால்குலேட்டரில் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட ஒரிஜினல் அமௌண்ட் உங்களுக்கு தெரியும், அடுத்தது உங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும்.
ஸோ 3வது செல்லில் எவ்வளவு ப்ராஃபிட்னு கொடுத்துட்டு இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு உங்களோட அமௌண்ட்டை போட்டிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி வரும். ஸோ எப்போயெல்லாம் உங்கள் அமௌண்ட் ரிவைஸ் ஆகுதோ அப்போயெல்லாம் உங்களோட இந்த ஃபீல்டும் ரிவைஸ் ஆகும். லுக்அப் விசார்ட். ஸோ இந்த லுக்அப் விசார்ட் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபீல்டில் டைப் பண்ண போகிறது கிடையாது. செலெக்ஷன் மெத்தடில் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த லுக்அப் விசார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டா டைப்பே பாருங்கள், நீங்கள் ஷார்ட் டெக்ஸ்ட், லாங் டெக்ஸ்ட் வேணும், நம்பர் வேணும் டைப் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் இதை பிக் பண்ணுறீங்க, பிக் பண்ணி அதுலேருந்து வர ஆப்ஷனில் ஒன்று எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி இந்த லுக்அப் விசார்ட்லையும் நீங்கள் 4-5 ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டிங்கன்னா தேவையான ஆப்ஷனை நீங்கள் டைரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இதில் உள்ள டேட்டா ஃபீல்டோட செட்டிங்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களால் டேட்டாஸை கொடுக்க முடியும். ஸோ எந்தெந்த மாதிரி டேட்டாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை பிஓ டேட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பிஓ எந்த டேட்டில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது ஷார்ட் டெக்ஸ்ட் கிடையாது, டேட் அண்ட் டைம்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த பிஓ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிஆர் தேவை. ஸோ இந்த பிஆர் அதுக்குள்ளே ஒரு நம்பர். ஸோ அதே எப்படி இருக்கணும், அது கண்டிப்பாக நம்பராக இருக்கலாம், இல்லை ஷார்ட் டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். நம்பர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் அங்கே நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஷார்ட் டெக்ஸ்ட்னா லெட்டர்ஸும் டைப் பண்ணலாம், டெக்ஸ்ட்டும் டைப் பண்ணலாம். ஏன் இந்த பிஓ பிஆர்லாம் நம்பர் தரக்கூடாது அப்படின்னா, உங்களோட பிஓ எல்லாத்துலேயுமே ஃபுல் நம்பராக இருக்காது. ஏன் அப்படின்னா உங்கள் கம்பெனியோட 3 லெட்டர்ஸ் ஃபஸ்ட்டில் வரலாம், இல்லை வேறு எதுவும் ஐடென்டிஃபிகேஷன்காண்டி ஃபஸ்ட் லெட்டர் வரலாம். ஸோ இந்த இயரை மென்ஷன் பண்ணுற லெட்டர்ஸ் ஃப்ரண்டில் வரலாம். அது மாதிரி நீங்கள் வெவ்வேறு லெட்டர்ஸையும் நம்பர்ஸையும் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இங்கே ஷார்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க, இங்கேயும் ஷார்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. ஏன்னா ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பிஆர் டேட். கிளிக் பண்ணிவிட்டு இது டேட் அண்ட் டைம். ஸோ இதை ட்ராக் பண்ணி மேலே போட்டாலும் நீங்கள் மேலே போட்டுக்க முடியும். ஸோ இப்போ பிஓ நம்பர், பிஓ டேட்டு, பிஆர் டேட்டு, கடைசியில் பிஆர் நம்பர். ஸோ இதை பிக் பண்ணி நீங்கள் ஃபைனலில் போட்டாலும் ஃபைனலில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது செகண்ட் ரோ வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு ஏரோ மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அதை கிளிக் பண்ணும்போது எங்கே வேணுமோ அங்கே கொண்டு நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். ஸோ பிஓ நம்பர், பிஆர் நம்பர், பிஓ டேட்டு, பிஆர் டேட்னு தனியாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ பிஆர் எப்போ போட்டாங்க, அதுக்கப்புறம் பிஓ எப்போ ரைஸ் ஆகிருக்குன்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த ஃபீல்டில் எதுக்காண்டி இந்த பிஓ போடுறீங்க, ஸோ ஒரு சப்ளையர்ட்டு தான் நீங்கள் இந்த பிஓ போடுங்க. அதுக்காண்டி ஒரு ப்ராடக்டோட நேம் என்ன, இல்லை அதுக்கு கோடு இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் கோடை நீங்கள் கொடுத்துடலாம். ப்ராடக்ட் கோட். ஸோ ப்ராடக்ட் கோடு எப்படி இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஷார்ட் டெக்ஸ்ட்டா, லாங் டெக்ஸ்ட்டா, நம்பரானு தனித்தனியாக இருக்கும். ஸோ இதுவும் ஆட்டோ நம்பர் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் நீங்கள் ரிப்பீட் ஆகிட்டு தான் வரும். ஸோ இதுவும் ஷார்ட் டெக்ஸ்ட்டிலே கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் கோடுக்கு அப்புறம் ப்ராடக்ட் நேம். ஸோ இந்த ப்ராடக்ட் நேமில் ஷார்ட் டெக்ஸ்ட்னு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதுவும் குவான்டிட்டின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குவான்டிட்டியில் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக குவான்டிட்டிஸ் உங்களுக்கு நம்பர்ஸ் மட்டும் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்பர்ஸை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ குவான்டிட்டிக்கு அப்புறம் சப்ளையர் நேம்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சப்ளையர் நேமை ஷார்ட் டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா லுக்அப் விசாவில் மாற்றிக்கலாம். ஸோ ஷார்ட் டெக்ஸ்ட், லாங் டெக்ஸ்ட் வச்சு நீங்கள் சப்ளையர் நேமை டைப் பண்ணிக்க முடியும். லுக்அப் விசார்ட் இந்த இதை யூஸ் பண்ணி பார்த்தாலும் லுக்அப் விசார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லுக்அப் விசார்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன பர்பஸ் அப்படின்னா, உங்களோட சப்ளையர் ஸ்டாண்டர்டாக ஒரு 2 பேர் தான், இல்லை 3 பேர் தான் அப்படின்னா டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லுக்அப் விசாவில் டேரெக்டாக போட்டு அந்த 3 பேர் ஃபைலையும் இன்புட் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ லுக்அப் விசான்னு கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஐ வாண்ட் டு லுக்அப் ஃபீல்ட் டு கெட் த வேல்யூஸ் ஃப்ரம் த அனதர் டேபிள் ஆர் queries. ஸோ இன்னொரு டேபிளில் இருந்தோ இல்லை இன்னொரு queriesல இருந்தோ இந்த கம்பெனி ப்ரொஃபைல்ஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஐ வில் டைப் த வேல்யூஸ் ஐ வாண்ட். ஸோ எனக்கு தேவையான வேல்யூஸை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ யாரெல்லாம் நீங்கள் சப்ளையர் நேமாக கன்சிடர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு டேபிள் இல்லாதனால இந்த இடத்துல நான் தனியாக டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ இதுலேயே 2 காலம்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன நேம் வேணும், உங்களோட சப்ளையரோட நேமை நீங்கள் வரிசையாக இதில் இன்புட்டாக கொடுத்துங்க. ஸோ யார்கிட்ட நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இன்வால்வாக இருக்கீங்களோ அந்த நேமில் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ ரெகுலராக நீங்கள் யார்ட்டெல்லாம் வாங்குவீங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு 5 சப்ளையர் 6 சப்ளையர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சிட்டோம்னா ஒவ்வொரு வாட்டியும் பிஓ போடும்போது நம்ம டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட சப்ளையர் நேம்லாம் அங்கே வரிசையாக டைப் பண்ணிங்க. சன் ஆட்டோமேஷன் பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று டைப் பண்ணியிருக்கேன்.
ஸோ இங்கே நேஷ்னல் சுவிட்ச் கேர்ஸ்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் தான் உங்களோட கஸ்டமர்ஸ். மேக்ஸிமம் இந்த கஸ்டமர்ஸ் தான் நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்குவீங்கன்னா அந்த கஸ்டமர் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க. ஸோ இது மாதிரி தேவையான டீட்டெயில்ஸ்னால் அதாவது இந்த கம்பெனி நேமை மட்டும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வாட் லேபிள் டு யூ லைக் த லுக்அப் ஃபீல்ட். ஸோ இந்த லுக்அப் ஃபீல்டில் என்ன லேபிள் வேணும், அதே மாதிரி சப்ளையர் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். லிமிட் டு செட் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் உள்ள பேரை மட்டும் தான் உங்களால் ஆட் பண்ண முடியும், தவிர வேறு எதுவும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதை டிக் பண்ணல அப்படின்னா நீங்கள் லிஸ்ட்லேருந்தும் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் டைப் பண்ணிக்கலாம். பட் இதுலேருந்து மட்டும்தான் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுலேருந்து மட்டும்தான் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஷார்ட் டெஸ்ட் தான் க்ரியேட் ஆகிருக்கும், பட் உங்கள் லுக்கப்பில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த லுக்கப்லேருந்து ஃபார்ம் ஆகிற ஒரு வேர்டும் ஷார்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஷார்ட் டெஸ்ட்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்ம கீழே அரேஞ்ச் பண்ணும்போது லுக்கப் செட்டிங் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது சப்ளையரோட அட்ரஸ். ஸோ ஷார்ட்டாக சப்ளை அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இது ஷார்ட் டெக்ஸ்ட். ஃபீல்டு சைஸ் 200ன்னு இருக்குது, வேணாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் சைஸ் 255. ஸோ இந்த செட்டிங் நம்ம பின்னாடி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அடுத்தது மெயில் ஐடி. ஸோ அந்த கஸ்டமரோட மெயில் ஐடி என்னென்னு மெயில் இல்லை ஜஸ்ட் மெயில்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ அது எப்படி இருக்கணும், அதுவும் ஷார்ட் டெக்ஸ்ட் தான். நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் தள்ளிட்டு இந்த இதை கண்டிப்பாக அது நம்பர்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. குவான்டிட்டிஸ் எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வேறு எதுவும் கால்குலேட் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது இந்த சப்ளையர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் சப்ளையரை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இப்போ திடீர்னு சில கஸ்டமர் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு டெலிவரி ஆகிடும், இல்லைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஃபாலோ வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கால் சேர்த்துக்கலாம். இது என்ன பண்ண போகிறோம்னா எஸ் நோ டைப் வேணுமா வேண்டாமான்னு ரெண்டு செட்டிங்ஸ் மட்டும் தான் கொடுத்துக்க போகிறோம். ஸோ இது மாதிரி டேபிளுக்கு தேவையான டிசைனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். எகெயின் ரைட் கிளிக் பண்ணி டேட்டா ஷீட் வியூன்னு கொடுத்துட்டேன்னா நீ என்னென்ன ஃபீல்டெல்லாம் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி க்ரியேட் ஆகிரும். இதுதான் நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப்னு கொடுத்து எஸ்ஆர் நோன்னு கொடுத்தீங்க. அந்த எஸ்ஆர் நோவில் டிக் அண்ட் டிக் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிக் அண்ட் டிங்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா டிக் அப்படிங்கிறது எஸ்ஸும் அன்டிக்னா நோன்னு அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிறது ஃபில் ஆகிருக்கு. ஸோ எதனால் 0ன்னு ஃபில் ஆகிருக்குன்னா இப்போ குவான்டிட்டி கிளிக் பண்ணுறோம், நம்பர்ஸ்னு கொடுத்த எல்லாமே டிஃபால்ட்டாக 0ன்னு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ போகிறேன். டிசைன் வியூவில் உங்களுக்கு குவான்டிட்டியில் நம்பர்னு கொடுத்துருக்கோம், அதுமாதிரி ஃபோன் நம்பர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணும்போது கீழே உங்களோட செட்டிங்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ இது எப்படி வரணும் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸ் ஸோ எந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத கீழே உள்ள செட்டிங் மூலியாக கொடுத்துக்கலாம். இதில் ஜென்ரல் லுக்கப்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ லுக்கப் செட்டப் நீங்கள் கொடுத்தா மட்டும் தான் அங்கே லுக்கப்பை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இப்போ ஜென்ரலில் இந்த 0 வருது, அந்த 0 உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இங்கே டிசைன் வியூ பார்க்குறப்ப அது நம்ம டேட்டா ஷீட் வியூ பார்ப்போம். குவான்டிட்டியில் 0ன்னு இருக்குது. ஸோ இதுமாதிரி டிஃபால்ட்டாக எனக்கு 0ன்னு வர வேண்டாம் அப்படின்னா டிசைன் வியூவில் இங்கே டிஃபால்ட் வேல்யூ 0வை நீங்கள் எடுத்துகிட்டு ரைட் கிளிக் சேவ். இப்போ நீங்கள் டிசைன் வியூ சேவ் பண்ணிட்டு டேட்டா ஷீட் வியூ போயிங்கன்னா அங்கே இருக்காது. ஏன்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே செட் பண்ணிடலாம். ஸோ சில ஃபீல்டு நீங்கள் டிஃபால்ட் டைப் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ டிஃபால்ட்டாக டைப் பண்ணுறப்ப நீங்கள் டிஃபால்ட்டாக அந்த இடத்துல டைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பிஓவும் போடுறது யார், இப்போ கம்பெனியில் நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, ஒவ்வொரு பிஓவும் போடுறது யார் அப்படின்னு உங்கள் கடைசியில் உங்கள் நேம் சேர்க்க சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் நேம். ஸோ நீங்கள் இருக்கிற வரையும் நீங்கள் தான் அந்த நேமை சேர்ப்பீங்க. ஸோ அதனால் ரிப்பீட்டடாக அந்த ஃபீல்டில் உங்கள் நேம் மட்டும் தான் வரும். இல்லை ரிப்பீட்டடாக ஒரு ஃபீல்டில் ஒரே மாதிரி வருதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் டிஃபால்ட்டாக டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக வரும். தேவைப்பட்டால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த டிஃபால்ட்டாக உங்களுக்கு லோட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல சப்போஸ் நான் ஃபோன் நம்பர் கொடுக்காமல் விட்டுட்டேன்னா 0ன்னு சேவ் ஆயிரும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ. ஸோ இப்போ பிஓ நம்பர் இந்த ஒவ்வொரு டைப்லையும் என்னென்ன மாதிரியான செட்டிங்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அது எப்படி நம்ம டேட்டா ஷீட் வியூவில் வியூ பண்ணுறங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தேவையான செட்டிங்ஸை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம டேட்டாவை டைப் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டேபிளில் டிசைன் பண்ணால் மட்டும்தான் டேட்டாவை ஈஸியாக என்ட்ரு பண்ண முடியும். ஸோ இந்த ஷார்ட் டெக்ஸ்டோட செட்டிங்ஸ்லாம் இங்கே இருக்கும்.
ஸோ ஃபீல்டு சைஸ்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தது மாதிரி நம்ம ஷார்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம், இங்கே ஃபீல்டு சைஸ். ஸோ இதை எவ்வளவு டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ P1 நம்பர் அந்தளவு ரைஸ் ஆகாது, நம்ம ஒரு 20 கொடுத்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ 20க்கு மேலே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபீல்டு நம்பர் எடுத்துக்காது. இல்லை ஒரு 100நாலும் 100 டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது 20 இருக்கட்டும், 20க்கு மேலே எப்போவுமே அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு தாண்டாது. ஸோ அடுத்தது ஃபார்மேட்டை பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் இது ஆட்டோ நம்பர் கிரியேட் ஆகணும். ஸோ ஃபார்மேட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி அது சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ P1 நம்பர் 1 2 3ன்னு வரும். ஸோ இப்படி 1 2 3ன்னு வர வேண்டாம், வேறு மாதிரி கிரியேட் ஆகணும் அப்படின்னாலும் வேறு மாதிரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி வேறு மாதிரி கிரியேட் ஆகிறப்ப எதுபடி கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதால இந்த ஃபார்மேட்டில் சொல்லும். ஸோ இது மாதிரி ஃபீல்டு சைஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. ஸோ P1 நம்பர் வந்து உங்கள் ஷார்ட் டெக்ஸ்ட் வேண்டாம், அது ப்ரைமரி கீயாக நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க. அதனால் இதை நம்ம ஆட்டோ நம்பராக கொடுத்துடலாம். ஸோ ஆட்டோ நம்பர் கொடுத்தோன்னா என்ன மாதிரின்னு பாருங்கள், ஜென்ரலில் வேறு மாதிரி மாறிடும். ஸோ ஃபீல்டு சைஸ் லாங் இன்டிஜர். ஸோ இந்த ஃபீல்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா லாங் இன்டிஜராக இருக்கணும். ஸோ ரிப்ளிகேஷன் ஐடிஸ் ஒரு லாங் இன்டிஜர் கொடுத்துட்றேன். அந்த வேல்யூஸ் எப்படி இருக்கணும், இன்க்ரிமெண்ட்டாக இல்லை ரேண்டமான்னு இருக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு சீரீஸாக அது இன்க்ரிமெண்ட் ஆகும். அது 1 2 3 4ன்னு அது வரும். அடுத்தது ஃபார்மேட். அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகிறப்ப என்ன ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி அது இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நம்பர், கரன்சி, யூரோ, பிக்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி இதை நான் சேவ் பண்ணிடுறேன். எகெயின் டேட்டா ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஆட்டோ நம்பர்னு எதுக்கெல்லாம் கொடுத்தீங்களோ அங்கெல்லாம் நியூன்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். இங்கே எது நீங்கள் டைப் பண்ண முடியாது. ஸோ அடுத்து போகிறேன். இங்கே பிஆர் நம்பர் டைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே 1ன்னு டைப் ஆகிரும். அடுத்தது இங்கே ஒரு பிஆர் நம்பர் டைப் 2ன்னு மாறும், 3ன்னு மாறும். ஸோ இது போல் தேவையான டீட்டெயில்ஸை டைப் பண்ணும் போதே உங்களுக்கு ஆட்டோ நம்பர் கிரியேட் ஆகிரும். ஸோ இப்படி 1 2 3ன்னு ஃபார்ம் ஆகிற ஆட்டோ நம்பருக்கு பதிலாக வேறு ஃபார்மேட்டில் மாறணும். ஏன்னா யாருமே பிஓவை சிங்கிள் நம்பர் இல்லை நம்பரில் மட்டும் வச்சுக்க மாட்டாங்க. கம்பெனி பேர் அதுக்கப்புறம் தான் நம்பரில் செட் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் டேபிள் ஓப்பன் பண்ணி அதை ரைட் கிளிக் டிசைன் வியூ. இப்போ இந்த ஆட்டோ நம்பரில் ஃபார்மேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இந்த ஆட்டோ நம்பர் கிரியேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி ரூல்ஸ், ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டோ நம்பர் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ ஃபஸ்ட் இந்த டபுள் கோலனை கிளிக் பண்ணி அடுத்தது ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணிங்க. ஸோ உங்கள் கம்பெனியோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர் தான் இங்கே வரணும் அப்படின்னா உங்கள் கம்பெனியோட ஃபஸ்ட்டு 3 லெட்டரை இங்கே வர வச்சுக்கலாம். ஸோ இந்த இதுட்ட SRP அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சின்ன ஹைஃபன் போட்டேன், கோலனை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது அப்படியே உங்களுக்கு டைப் ஆகும். டைப் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட நம்பர்ஸ், ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிற நம்பர்ஸ் எத்தனை டிஜிட்டில் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அது உங்களுக்கு எத்தனை டிஜிட்டில் வேணுமோ அத்தனை 0வை நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ இப்போ அந்த நம்பர் எப்படி வரும்னா SRP-0001-0002 அப்படின்னு வரிசையாக வரும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டேட்டா ஷீட் வியூ போகிறேன். ஸோ உங்கள் 14 தெரியும் SRP-001-002 41 52. அடுத்து கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ண உடனே SRP-004ன்னு அது டைப் ஆகிடும். ஸோ இந்த P1 நம்பர் எப்பயுமே மாறாது. அதனால தான் இதை நம்ம பிரைமரி கீயாக அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ திடீர்னு வந்து நீங்கள் SRP-003 ஃபைண்ட் அவுட் பண்ணால் அது SRP-003 உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகிரும். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ். அடுத்தது டிசைன் வியூ. ஸோ ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது கேப்ஷன். ஸோ கேப்ஷன்னா என்னென்னா இந்த இதுட்டு PO நம்பர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன ஃபீல்டு நம்ம கொடுத்துருக்கீங்களோ அதான் அந்த ஹெட்டிங்காக வரும். இப்போ நான் கேப்ஷனில் வேறு எதுவும் மாற்றுறேன், வெறும் PO நம்பர் அப்படின்னு ஃபுல்லாகவே டைப் பண்ண. இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அதில் டேட்டா ஷீட் வியூ கொடுத்தேன்னா இதுகிட்ட PO நம்பர்னு வரும். நீங்கள் எடிட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது PO நம்பர்னு தான் இருக்கும். நீங்கள் கேப்ஷனில் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அதான் உங்கள் ஃபீல்டு நம்ம வரும். அதாவது கேப்ஷனில் உள்ளதான் உங்களோட ஹெட்டிங்ஸாக கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே எதுவும் கொடுக்கலனா இங்கே கொடுக்குற ஃபீல்டோட வேல்யூ தான் அங்கே வரும். ஸோ இப்போ இங்கே எதுவும் நம்ம கொடுக்க வேண்டாம். அடுத்தது இண்டெக்ஸ்டட். இண்டெக்ஸ்டட்னா ஒரிஜினல் மட்டும்தான் எடுத்துக்கும், டூப்ளிகேட்ஸை எடுத்துக்காது. ஸோ ஓகே டூப்ளிகேட்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா அது டூப்ளிகேட்ஸ் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இப்போ இதே PO நம்பர் இன்னொருத்தர் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை டைப் பண்ணிக்க முடியும். இது நம்ம ஆட்டோ நம்பர்னு கொடுத்ததுனால இதை டைப் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க, வேறு எதுவும் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதே நம்பர் இன்னொரு இடத்துல இருக்குது, அது SRP-001 அப்படின்னு இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதை நோ ப்ராப்ளம் சொல்லி நெக்லெக்ட் பண்ணிடும். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா டூப்ளிகேட்ஸ் அது ஒன்றும் பண்ணாது. இப்போ நோ டூப்ளிகேட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு நம்பர் இந்த டேட்டா பேஸில் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வார்னிங் உங்களுக்கு காமிக்கும். அடுத்தது டெக்ஸ்ட். ஸோ உள்ள டைப் ஆக அந்த டெக்ஸ்ட்டை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் தான் இந்த டெக்ஸ்ட் அலைன்.
ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட் எப்படி அலைன் ஆகணும், லெஃப்ட்லையா சென்டர்லையா இல்லை ரைட்லையா டிஸ்ட்ரிபியூட்டர்னு கேட்கும். சென்டர்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் இருக்கும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு டிசைன் வியூவிலேருந்து டேட்டா ஷீட் வியூக்கு மாறுறேன். இப்போ உங்கள் டெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னா கரெக்டாக சென்டரில் இருக்குது. இதை டிசைன் வியூ செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்மெட்டில் எஸ்ஆர்பி ஐஃபன் போட்டு டபுள் கோலன் போட்டதுனால இதுக்கு முன்னாடி உள்ளது அப்படியே லோட் ஆகும், அடுத்து உள்ளது சீரியஸாக வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு 5 டிஜிட் வேணும் அப்படின்னா 5 0 சேர்த்துருங்க. ரைட் கிளிக் பண்ணி சேவ். ஸோ இப்போ இந்த டிசைன் வியூவிலேருந்து டேட்டா ஷீட் வியூ மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டேட்டா ஷீட் வியூ எப்படி தெரியுதுன்னா எஸ்ஆர்பி ஐஃபன் 0001 தெரியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ. ஸோ இது போல் இந்த ஆட்டோ நம்பருக்கு கொடுக்குற செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க. லுக்கப்ஸ் இதில் இருக்காது, ஏன்னா இங்கே லுக்கப்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலை. ஸோ அடுத்தது ஷார்ட் டெக்ஸ்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்லாம் வரும். ஷார்ட் டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நம்பர். ஸோ ஒரு பிஆர் நம்பர் எப்படி இருக்கணும், ஏன்னா பிஆர் நம்பர் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆக வேண்டாம். இந்த பிஆர் நம்பரையும் மாற்றிக்கலாம். அடுத்தது ஃபார்மேட், எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணும். ஸோ இதுவும் பிஆர் நம்பர். உங்கள்கிட்ட ஒரு 3 யூனிட் இருக்குது, 3 யூனிட் பிஆர் நம்பரும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிஆர் நம்பர்னால் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட். ஸோ இது மாதிரி ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு மேனுஃபேக்சரிங்கில் உள்ள ஒருத்தன் இது மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் கேட்குறான் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பிஓ போடுவார். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது உங்கள் கம்பெனிலேருந்து வெளியே போட ஒரு ஆர்டர். பிஆருங்கிறது உங்கள் கம்பெனியில் உள்ள இன்டர் ஆர்டர், அதாவது உங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறதான் பிஆர். பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட், இது வாங்கி தர முடியுமான்னு ரிக்வெஸ்ட் கேட்குறது. இது பர்ச்சேஸ் ஆர்டர், இது தாங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணுறது. ஸோ ஃபார்மேட்லேயும் இப்போ 3 யூனிட் இருக்குது. இந்த 3 யூனிட்லேயும் ஒரு யூனிட்லேயும் நீங்கள் ஒரே மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அதாவது யூனிட் அப்படின்னு ஆரம்பிக்கிறதா இந்த வேர்டு சொல்லணும் அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க. இப்போ டேட்டா ஷீட் வியூ, டிசைன் வியூவில் அந்த பிஆர் வந்து இந்த இதில் ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் டைப் பண்ணி ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்த இன்புட் மாஸ்க். ஸோ இன்புட் மாஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ண போகிறது எத்தனை டிஜிட் அப்படின்னு தெரிகிறப்ப இன்புட் மாஸ்க் கொடுத்துக்கலாம். இப்போ பிஆர் நம்பர் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா அந்த இதில் நீங்கள் பிஆர் நம்பரை கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த இன்புட் மாஸ்க்கை எதுக்காண்டி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கோட், இந்த ப்ராடக்ட் கோடு எப்போவுமே இன்புட் மாஸ்க்காக தான் இருக்கும். ஸோ இன்புட் மாஸ்க்குன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ மஸ்ட் சேவ் த டேபிள் ஃபர்ஸ்ட். ஸோ அடிக்கடி நீங்கள் டேபிளை சேவ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இன்புட் மாஸ்க் விசார்ட்னா நீங்கள் சில இடத்துல பாஸ்வேர்டு இன்புட் பண்ணும்போது ஸ்டாராக தெரியும். அதை நீங்கள் கிளிக் பண்ண ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். அது போல் தான் இந்த ஆப்ஷன். ஸோ ஃபோன் நம்பரா இல்லை செக்யூரிட்டி நம்பரா ஜிப் கோடா எதுன்னு கேட்கும். ஸோ எதுக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக அங்கே வந்து இது ப்ளேஸ் ஆகிருக்கும், நீங்கள் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எடிட் ஆகிரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த இதையே ஒரு ரோ ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த இதிட்ட இல்லை இந்த இதை. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா சிப் கோட், இங்கே சிப் கோட் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே சிப் கோடில் என்ன இருக்கணும் அப்படின்னா நான் ஷார்ட் டெக்ஸ்ட்னே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இதிட்ட இன்புட் மாஸ்க்னு செலக்ட் பண்ணிவிட்டு டேபிளே சேவ் பண்ண சொல்லும். ஸோ ஃபோன் நம்பர் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி நம்பர், ஜிப் கோட், எக்ஸ்டென்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்டு மாதிரி இருக்கட்டும் இல்லை எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னாலும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜிப் கோடுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இன்புட் மாஸ்க் உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ இன்புட் மாஸ்க்கு உங்கள் ஜிப் கோட், ஸோ இந்த மாதிரி தெரியணும். ஸோ பிளேஸ் ஹோல்டர் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கணும், ஹேஷ் இருக்கணும். ஸோ 6411 #2ன்னு இருக்கும், நீங்கள் வேணுங்கிறத மாற்றிக்கலாம். ஸோ 0 அப்படிங்கிறதான் நீங்கள் மாற்ற போகிறீங்க. இப்போ 000-00 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே பிளேஸோட ஹேஷ்ன்னு இருக்குது. கிளிக் பண்ணும்போது பாருங்கள் கீழே நீங்கள் என்ன ஜிப்கோ டைப் பண்ணீங்களோ அதுக்குள்ளே ஹேஷ் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு வித் த சிம்பிள்ஸ் இந்த மாஸ்க் லைக் இப்படி தெரியணுமா இல்லை வித்தவுட் சிம்பிள் மாஸ்க் லைக் திஸ். ஸோ மாஸ்க் எப்படி தெரியணும், எப்படி தெரியணும், எப்படி தெரியணுமான்னு கேட்கும். ஸோ எது மாதிரி தெரியணுமா, நீங்கள் இது மாதிரி தெரியணும் கொடுத்துட்டீங்க. இப்போ இது மாதிரி இன்புட் மாஸ்க் ஒன்று லோட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி டைப் பண்ணுறதுக்கு நேரடியாக நீங்கள் இது மாதிரி டைப் பண்ணாலே போதும். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு டேட்டா ஷீட் வியூ கொடுக்குறேன். இப்போ உங்கள்கிட்ட ஜிப் கோட்னு ஒரு ஆப்ஷன் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜிப் கோடை கிளிக் பண்ணும் போதே உங்களுக்கு பாருங்கள் அந்த இதில் ஹேஷ் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல டைப் பண்ணும்போது 641402 அப்படின்னு டைப் பண்ணால் அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் உங்களுக்கு ஃபில் ஆகுது. ஸோ இது மாதிரி செட் பண்ணுறதா அந்த இன்புட் மாஸ்க் ஃபீல்டு.
அடுத்தது கேப்ஷன்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ஃபீல்டில் எந்த மாதிரி தெரியணுமோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் வேல்யூ. ஸோ டிஃபால்ட்டாக அந்த இடத்துல இது டைப் ஆகிட்டே வரணும். நான் வேணும்னா மாற்றிக்கிறேன் அப்படின்னாலும் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லைனா மாற்றணும் அவசியம் கிடையாது. அடுத்தது வேலிடேஷன் ரூல். ஸோ ஏதாச்சும் ரூல் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ரூல்னா என்ன? இந்த இது டைப் ஆகிறது இப்படி தான் இருக்கணும். வேலிடேஷன்னா ஒரு லிமிட் செட் பண்ணிக்க தான் இந்த வேலிடேஷன் ரூல்ஸ். இந்த வேலிடேஷன் ரூல்ஸ் எதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நேம் இல்லை கஸ்டமர் நேம் இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். இல்லை சப்ளையர் நேம் வந்து நீங்கள் லோட் பண்ணுறதுனால இந்த இடத்துல இது டைப் பண்ணுறது கஷ்டம். இந்த ப்ராடக்ட் நேம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நேமில் வேலிடேஷன் ரூல் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ரூல்ஸ் ஒன்று டைப் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி ரூல்ஸ் அப்படின்னா இங்கே டைப் பண்ணிக்கலாம். நான் LEN லென்த்து எப்படி இருக்கணும்? அந்த ஃபீல்டு நேம் என்ன சொல்கிறீங்க? ப்ராடக்ட் நேம் டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கிரேட்டர் தென் 6. கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட் நேமும் 6 லெட்டருக்கு அப்புறம் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, அதாவது லென்த்து ப்ராடக்ட் நேம் கிரேட்டர் தென் 6ன்னு சொல்லிட்டீங்க. இது வேலிடேஷன் ரூல். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் இண்டிவிஜுவல் ரூல் ஹேஸ் பீன் சேஞ்சுடு, எக்ஸிஸ்டிங் டேட்டா மே பி வேலிட் ஃபார் த நியூ ரூல்ஸ். கண்டிப்பாக என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இப்போ திடீர்னு ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த வேலிடேஷன் ரூல்னால இந்த ப்ராடக்ட் நேம் கண்டிப்பாக 6 லெட்டருக்கு மேலே தான் இருக்கணும். 6 லெட்டர் கம்மியாக இருந்தால் எரர் வரும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் 6 லெட்டர் கம்மியாக இருந்தால் அந்த இந்த ரூல்ஸை அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் நீங்கள் செட்டிங்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டேட்டாவை கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்லார்ஜ் பண்ணாலும் என்லார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னு காப்பர் பார்னு டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் ஆகிட்டு ஷார்ட்டை டைப் பண்ணுறதுக்காண்டி CU பார்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி அடுத்த செல் போகும்போதும் அடுத்த செல் ட்ராவல் ஆகிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நான் டேட்டா ஷீட் வியூ போகும்போது ஏற்கனவே இந்த இதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது. 2 லெட்டர் மட்டும் டைப் பண்ணுறேன். அதாவது இங்கே என்ன சொல்லுதுன்னா, இந்த வேலிடேஷன் ரூல் படி இந்த இதுகிட்ட எரர் வருது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த வேலிடேஷன் ரூல் எரர் வர்றப்ப உங்களுக்கு ஒரு SMS வரும் அப்படின்னா அது எந்த மாதிரி SMSன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படி கொடுக்குறது அந்த SMS அப்படின்னா, டிசைன் வியூவில் இந்த வேலிடேஷன் ரூல் கீழேயே கொடுத்துக்கலாம். அதாவது இங்கே ப்ராடக்ட் நேம் டூ ஷார்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். ரைட் கிளிக் பண்ணி சேவ். இப்போ டேட்டா ஷீட் வியூ. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு 2 லெட்டர் டைப் பண்ணுறேன், இல்லை 3 லெட்டர் டைப் பண்ணுறேன் அப்படின்னா டைப் பண்ண அடுத்த செல் போகும்போது என்ன சொல்லுதுன்னா, ப்ராடக்ட் நேம் டூ ஷார்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அதோட அதிகமாக டைப் பண்ணால் தான் அது சால்வ் ஆகும். ஸோ இப்போ இதை டெலிட் பண்ணிட்டு வேறு எதுவும் டைப் பண்ணுறோம். ஒரு 6 லெட்டர்ஸ்க்கு மேலே டைப் பண்ணிங்கன்னா அது ப்ளேஸ் ஆகும். ஸோ 6 லெட்டர்ஸுக்கு கீழே கம்மியாக காணும் போது எடுத்துக்காது. அப்படி எடுத்துக்கலை அப்படின்னா ஒரு வார்னிங் மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட ரூலை அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா என்ன இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு டிசைன் வியூ போகிறேன். ஸோ அடுத்தது ரெக்யூர் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெக்யூர் ஃபீல்டு ஆப்ஷன் எந்த யூஸ் ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஃபீல்டை நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்ப ரெக்யூர் ஃபீல்டு ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இன்டர்நெட்லாம் பார்த்துருப்பீங்க, சில ஃபீல்டை நீங்கள் ஃபில் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப் போக முடியாது. அது மாதிரி இந்த டேட்டா பேஸில் இந்த ஃபீல்டை நீங்கள் ஃபில் பண்ணாமல் அடுத்த டீட்டெயில்ஸ்க்கே போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ரெக்யூர் ஃபீல்டு எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதை ஃபில் பண்ணால் மட்டும்தான் அடுத்த டேட்டா பேஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குவான்டிட்டிஸ், கண்டிப்பாக குவான்டிட்டிஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரெக்யூர்டில் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. எஸ்ன்னு சொல்கிறேன், எஸ். இப்போ ரைட் கிளிக் எகைன் சேவ் பண்ணிவிட்டு டேட்டா ஷீட் வியூ போகிறேன். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையும் நான் குவான்டிட்டி கொடுக்காம வந்துட்டேன். ஏன்னா அது அப்போயே உங்களுக்கு வார்னிங் சொல்லும், ஏற்கனவே இங்கே டைப் பண்ண டேட்டா பேஸில் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண ரூல்ஸு அக்செப்ட் ஆகாது அப்படின்னு. ஸோ இப்போ நான் புதுசாக டேட்டாவை க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பிஆர் நம்பர் டைப் பண்ணிவிட்டு இங்கே குவான்டிட்டிஸ். ஸோ எத்தனை குவான்டிட்டிஸ், இந்த குவான்டிட்டிஸ் டைப் பண்ணாமல் நான் போனேன் அப்படின்னா இப்போ நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன். பிஆர் நம்பருக்கு என்ன சொல்லுது பாருங்கள், யூ மஸ்ட் என்டர் த வேல்யூஸ் இன் பர்ச்சேஸ் குவான்டிட்டி ஃபீல்ட். ஸோ இந்த பர்ச்சேஸில் குவான்டிட்டி ஃபீல்டில் நீங்கள் வேல்யூஸ் கண்டிப்பாக இன்புட்டு கொடுத்தாகணும். பர்ச்சேஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, டேபிள் நேம்.
கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு சொல்லுது. ஸோ இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த இதிட்ட ஃபீல்டை இன்புட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப இது மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த குவான்டிட்டிலாம் நீங்கள் என்ட்ரு பண்ணாமல் போயிடக்கூடாது. ஏன்னா இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயத்த கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அந்த குவான்டிட்டி கொடுத்தா மட்டும்தான் அது அடுத்த லெவல் போகும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். ஒரு 5 நம்பர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அடுத்தது பிக் பண்ணும்போது அடுத்தது போகும். ஸோ அடுத்தது கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்டர் த குவான்டிட்டி ஃபீல்டு. ஸோ இது போல் குவான்டிட்டியை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல்டை இன்புட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிசைன் வியூவில் டேட்டா ஷீட் வியூ டிசைன் வியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இதான் ரெக்கார்ட். ஸோ இண்டெக்ஸஸ்ங்கிறது டெக்ஸ்ட் அனலைசிங் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதான் நம்பர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டில் வர்ற ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் நம்பர்ஸ்னு வச்சுட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று வரும், அதாவது டெசிமல் பிளேசஸ். ஸோ இந்த டெசிமல் பிளேசஸ் கொடுக்குறேன்னா எப்படி டெசிமல்ஸ் கொடுத்துக்கும். ஸோ நீங்கள் நம்பரில் இருக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வரும், அதான் டெசிமல் பிளேசஸ். ஸோ ஆட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ எத்தனை டெசிமல் டிஜிட் உங்களுக்கு வரலாம். இப்போ நீங்கள் ஒரு காஸ்ட் டைப் பண்ணுறீங்க, ஒரு காஸ்ட் வந்து சம்திங் 100.25 அப்படின்னு இருக்குது. ஸோ 25ன்னு எடுக்கக்கூடாது, ரவுண்ட் ஆஃப் தான் எடுத்துக்கணும். அப்படின்னா அது 0ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூ டைப் பண்ணாலும் அது 0ன்னு தான் எடுத்துக்கும். ஸோ குவான்டிட்டி 0ன்னு தான் எடுத்துக்கும். ஏன்னா இந்த குவான்டிட்டி கண்டிப்பாக 0ன்னு இருக்கிறது அவசியம். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் எகெயின் டேட்டா ஷீட் வியூ குவான்டிட்டி கண்டிப்பாக கொடுத்தவங்க ரூல்ஸும் இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்டே எடுத்துக்காது. ஸோ நான் 3.5ன்னு கொடுக்குறேன், பட் ஆட்டோமேட்டிக்காக 4ன்னு எடுத்துருக்கு. சப்போஸ் 2.4ன்னு கொடுக்குறேன், 2ன்னு எடுத்துக்கும். ஸோ 5க்கு மேலே வந்தால் அது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும், 5 கீழே வந்தால் அது காம்பன்சேஷன், அதாவது அப்ராக்சிமேட் வேல்யூவை அது எடுத்துக்கும். ஸோ கொடுக்காமல் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு வேல்யூஸை கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போகிறேன். இப்போ கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். அப்படி ஃபில் பண்ணுறப்ப கண்டிப்பாக அது ஃபில் நம்பராக இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்ல வேல்யூஸ் வருது. ஸோ இந்த குவான்டிட்டி வந்து 25 இருந்தால் போதும், இல்லை கால்குலேட் பண்ணி வர்றப்போ 25.7 இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக 25.7ன்னு நீங்கள் டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது 26ன்னு எடுத்துக்கும். ஸோ அடுத்ததாக இங்கே டேட் அண்ட் டைம்னு ஒரு ஃபீல்டு கொடுத்துருங்க. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன ஃபார்மேட்டில் இது வரணும் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஃபார்மேட், ஸோ இந்த மாதிரி வரணுமா, இல்லை மீடியம் டேட்டா, ஷார்ட் டேட்டான்னு தனித்தனியாக வச்சுக்கலாம். ஸோ எந்த மாதிரி டேட் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. மீடியம் டேட். ஸோ இன்புட் மாஸ்க். ஸோ இதுக்கு நீங்கள் மாஸ்க் டைப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்களாக டைப் பண்ணுறதா இருந்தால் மாஸ்க் டைப் ஆகும். ஸோ மாஸ்க்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது எந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் மீடியம் டேட் கொடுத்துறீங்க, இல்லை ஷார்ட் டேட் கொடுத்துறீங்கன்னா மீடியம் டேட். இதை கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுக்கும்போது இப்போ பாருங்கள், இந்த நான் ஹேஷ்னு கொடுத்தேன்னா நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்படி ஹேஷ் ஐஃபன் ஹேஷ் இன்னொரு ஐஃபன் ஹேஷ்னு வரும். ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ஹைட் ஆகி உங்களோட வேல்யூஸை கிளிக் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இந்த வேல்யூஸ் தான் இருக்கணும் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூஸை எடுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரி டேட் டைம் டயத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி டேட் டைம் டைம் கொடுக்கும்போது டேரெக்டாக நீங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில விஷயத்தை நீங்கள் டேரெக்டாக அங்கேயே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் டேட்டா ஷீட் வியூ போகிறேன். இப்போ எதுக்கெல்லாம் நீங்கள் டேட் கொடுத்துறீங்க அங்கே நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா டேட் கேட்கும். டேட்டா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். 21 டைப் பண்ணிட்டே வருது. ஸோ இப்போ டைப் ஆகாமல் 21/2/2016/ன்னு டைப் பண்ணணும். ஸோ இப்போ டைப் பண்ண உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டேரெக்டாக இங்கே காலண்டர்ஸ். ஸோ டேட் அண்ட் டைம்னு ஃபிக்ஸ் பண்ண உடனே ஒரு காலண்டர் ஒன்று கிளிக் ஆகும். இந்த இதுட்ட PO நம்பர் 20 30 31 இருக்குது. ஸோ 30. ஸோ எப்போ நீங்கள் டேட்டா என்ட்ரு பண்ணுறீங்களோ அன்றைக்கே தான் PO நம்பர் வரும். ஸோ உங்களோட கரண்ட் டேட்டும் இந்த PO நம்பர் டேட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ரூல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டிசைன் வியூவில் PO டேட்டு கொடுக்கறது எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போவுமே ஒரு ரூலை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ எந்த ரூலை பேஸ் பண்ணினா ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் சேவ் பண்ணிட்டேன். எக்ஸிஸ்டிங்காக உள்ள வேல்யூஸுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்லுது. எஸ், ஓகே. இப்போ டேட்டா ஷீட் வியூ போகிறேன். இப்போ புதுசாக நான் ஒன்று கிளிக் பண்ணும்போது PR நம்பர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த இதிட்ட 29/2/16 வேலிடேஷன் ரூல் ஒன்று சேவ் ஆகும். கிளிக் பண்ணி 30ன்னு கொடுத்துட்டேன். அடுத்து போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், இந்த இதிட்ட உங்களோட கரண்ட் டேட்டை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் டேட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்னு கொடுத்துறீங்க. இது கொடுத்ததுனால இது என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இன்னிய டேட். ஸோ சிஸ்டத்தில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை இது கன்சிடர் பண்ணிக்கும். அப்படி கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்கு மாறி இருந்தால் ஈஸியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஒருத்தர் புதுசாக பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறாரு. அப்படி போடுறப்ப
நீங்கள் இது மாதிரி டிசைன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பர்ச்சேஸ் டீம், மெயின்டெனன்ஸ் டீம் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. அப்படி ப்ரொவைட் பண்ணுற 3 நாளைக்கு முன்னாடியே அவர் பிஓ போட்டது மாதிரி டேட் காமிக்கிறார் அப்படின்னாலும் காமிக்க முடியாது. ஏன்னா அவர் திடீர்னு பண்ணி இன்றைக்கி தான் அவர் பிஓ போடுறாரு, பட் டாப் மேனேஜ்மெண்ட் திட்டுவாங்க அப்படின்ட்டு நான் 26 போட்டேன் அப்படின்னு கணக்கு காமிக்கிறதுக்காண்டி 26ன்னு டைப் பண்ணி அவர் அடுத்த ஃபீல்டு போகும்போதே எரர் வரும். பிஓ நம்பர் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், இன்றைக்கி டேட்டா மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதே இந்த ஆப்ஷனை வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிசைன் வியூ டிசைன் கொடுத்துட்டா இதை டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிட்டு டிஃபால்ட் வேணும்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் டேட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் டைப் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ டிசைன் வியூவிலேருந்து டேட்டா ஷீட் வியூக்கு போகிறேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா லோட் ஆகிரும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிறப்ப என்ன ஃபார்மேட்டில் லோட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ணுற மெத்தடில் வரும். ஸோ அதுவாக லோட் ஆனிச்சுன்னா நீங்கள் செட் பண்ண ஃபார்மேட் படி வரும். ஸோ இப்போ இதை நீங்கள் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணும்போது அந்த ரூல்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா அந்த ரூல்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸோ அதாவது இது குவான்டிட்டிக்கு எரர் சொல்லுது. அது மாதிரி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஆர் நம்பர் போட்டிங்க, கண்டிப்பாக பிஓ டேட்டு நீங்கள் என்றைக்கு டேட்டா என்ட்ரு பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் பிஓ டேட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ குவான்டிட்டி ஒரு 25, அடுத்தது நியூ. ஸோ அது மாதிரி டைப் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். ஸோ டிசைன் வியூவில் ஸோ இது மாதிரி டிஃபால்ட்டாக அங்கே என்ன லோட் ஆகணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் வேல்யூ ஏற்கனவே சொன்னது மாதிரி டிஃபால்ட்டாக ப்ளேஸ் ஆகும், வேணால் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை காப்பி பண்ணுறேன், இங்கே போடுறேன். இந்த வெயிட் ஷூவில் டேட்டா ஷீட் வியூவில் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன், ஏன்னு டைப் பண்ணுறேன். சப்போஸ் இப்போ இதை கிளிக் பண்ணி நான் சேஞ்ச் மாற்றுறேன். இப்போ 27 இல்லை 26ன்னு மாற்றுறேன்னா அடுத்த ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணும்போதே என்ன சொல்லுது, மஸ்ட் எண்ட் டுடே டேட். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி உள்ள டுடே டேட்டை தான் என்ட்ரு பண்ணி ஆகணும். ஸோ 2 கண்டிஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகுது, நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டே வரலாம். இப்போ குவான்டிட்டிஸ் 25. ஸோ அடுத்தது இந்த பிஓ நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளேஸ் ஆகிரும். ஸோ 25 அப்படின்னு பிஓ நம்பரை கொடுத்துக்கிறேன். அடுத்தது உங்களோட டேட். ஸோ டேட் நீ டேட்டு வேண்டாம், மாற்றினாலும் மாற்றிங்கன்னா அந்த எரர் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஒரு டேட்டா பேஸ் கொடுக்குற என்ட்ரி மெத்தட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சீட் பண்ண முடியாது. இப்போ ரைட் கிளிக் டிசைன் வியூ, குவான்டிட்டி கேட்குது. ஸோ எஸ்கேப் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அது வெளியே வந்துடும். டிசைன் வியூன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது எனக்கு தேவைனாலும் ஓகே, நோ மேட்டர். ஸோ இது மாதிரி ஒரே ஆப்ஷனை 3 இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட் அண்ட் டேட்டில் இதான் ஆப்ஷன்ஸ். ஸோ அதேமாதிரி பிஆர் டேட்டு கண்டிப்பாக இது மாதிரி இருக்கக்கூடாது. பிஆர் டேட் வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்துச்சோ அது மாதிரி தான் நீங்கள் பிஆர் டேட்டை கொடுக்க போகிறீங்க. ஸோ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக பிஓ டேட் லாக் ஆகிருக்கும். பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட் அதாவது மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிஆர் டேட்டை லாக் பண்ணணும். ஏன்னா அவங்க பிஆர் டேட்டை நான் முன்னாடியே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. அதனால் இது ரெண்டையும் எப்படி லாக் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன இது ஆப்ஷன் இருக்குன்னா எஸ்ஆர்னோ டைப். ஸோ எஸ்ஆர்னோ டைப்பில் எந்த மாதிரி ஃபார்மெட் இதில் ஓப்பன் ஆகணும், ட்ரூ ஃபால்ஸ்னு ஓப்பன் ஆகணுமா, எஸ் நோ ஓப்பன் ஆகணுமா, ஆன் ஆஃப்னு ஓப்பன் ஆகணுமா, இல்லை எஸ் நோனே இருக்கட்டும். கேப்ஷன், இந்த இடத்துல என்ன கேப்ஷன் வருது, டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நோன் இருக்கிறதுனால தான் நீங்கள் டேட்டா ஷீட் வரும்போது எல்லாமே அன்டிக்கில் இருக்கும். ஸோ அன்டிக்கில் இருந்தால் நோன்னு அர்த்தம். இப்போ நான் டிசைன் வியூவில் இங்கே எஸ் டிஃபால்ட்டாக அது எஸ்ன்னு இருக்கணும்னு சொல்லிட்டேன்னா டிஃபால்ட் வேல்யூ எஸ்ன்னு இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக க்ரியேட் ஆகுது எஸ்ன்னு இருக்குது. ஸோ புதுசாக இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுமாதிரி இனிமேல் எத்தனை க்ரியேட் பண்ணாலும் அந்த எஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ டிக் டிக் டிக்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதுமாதிரி கொடுத்துங்க. இல்லை யாருக்குமே தேவையில்லை, யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் நோன்னு கொடுத்து செட் பண்ணிக்கலாம். டிசைன் வியூன்னு கொடுத்துக்கிறேன். அது மாதிரி இதுக்கும் வேரியேஷன் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இன்டெக்ஸ்டட் நோ, டெக்ஸ்ட் அலைன் எப்படி இருக்கணும்னு தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்ரஸ், ஸோ வேறு என்ன இருக்குன்னா டேட், டைம், கரன்சி. ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த சப்ளையர் நேமுக்கு லுக்கப் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஷார்ட் டைம் அப்படி லுக்கப் படி க்ரியேட் ஆகிற அந்த டெக்ஸ்ட்டு எத்தனை ஃபீல்டு இருக்கணும், அது என்ன ஃபார்மேட்டில் ஆகணும், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதையும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னாலும் கொடுத்துக்க முடியும். கண்டிப்பாக சப்ளையர் நேம் இல்லாமல் பிஓ ரைஸ் பண்ண முடியாது. அதனால் இதையும் கண்டிப்பாக ரிக்வயர்ட் கொடுத்து தான் ஆகணும்.
ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஓகே, எஸ். இப்போ டேட்டா ஷீட் போகிறேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணி மொத்தமாக டெலீட் பண்ணிடலாம். ஸோ புதுசாக ஒன்று இருக்குது. நீங்கள் அடுத்த டேப் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இது டேப் மூவ் ஆகும். அங்கே நியூன்னு இருக்கும். பட் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிரும். ஸோ இங்கே நியூன்னு இருக்கிறதுனால இது ஆட்டோ நம்பர். இது டிஃபால்ட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட்டாக டிக்கில் இருக்குது. ஸோ பிஆர் நம்பர் என்ன? ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 36ன்னு வச்சுருக்கு. ஸோ இதை பொறுத்த வரையும் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு திரும்பி நீங்கள் டெலிட் பண்ணாலும் அது ஒன்லேருந்து ஆரம்பிக்காது. இப்போ 36, 37, 38 வருது. எகைன் நீங்கள் 37 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 37 திரும்பி நீங்கள் ரிட்ரீவ் பண்ண முடியாது. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து தான் அதை ஓப்பன் பண்ணணும். ஸோ அடுத்தது பிஓ டேட் கண்டிப்பாக இன்றைக்கி தான். அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணவும் முடியாது. பிஆர் டேட் என்றைக்கு? ஸோ பிஆர் டேட் என்றைக்குன்னா ஸோ இப்படி டைப் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கும் ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் கேப் பண்ணாலும் கேப் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி செட்டிங்ஸ் இதுக்கு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக்கில் டிசைன் வியூ. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆக போகுது. அப்போ பிஆர் டேட்டில் என்ன ஃபார்மேட் நீங்கள் செட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஷார்ட் டேட் இப்படி தான் ப்ளேஸ் ஆகணும். சேவ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படி நான் கொடுத்தாலும் அது எந்த மாதிரி வரும்னு பாருங்கள். நான் கிளிக் பண்ணுறேன். நம்பர்ஸ் மட்டும் தான் வருது. அதாவது நீங்கள் ஈஸியாக அது இங்கே டேரெக்டாக போய் நீங்கள் காலண்டரை யூஸ் பண்ணும்போது என்ன ஃபார்மேட்டில் வரணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அது அந்த ஃபார்மேட். இல்லை நான் டைப் பண்ணுவேன் பட் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லாஷ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இந்த மாஸ்க். ஸோ ஏன்னா டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங் நம்ம போட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் வேல்யூஸ் கொடுப்போம். இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாதிரி டேட்ஸ் வேணும் உங்களுக்கு? இந்த மாதிரி ஷார்ட் டேட்டா லாங் டேட்டான்னு கேட்கும். ஸோ இது மாதிரி ஷார்ட் டேட். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஹேஸ்ன்னு வரட்டும். இப்போ நெக்ஸ்ட்னு கொடுத்து நான் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்ணுவோம். டேட்டா ஷீட் வியூவில் பிஆர் நம்பர் நான் டைப் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் டேட்டுன்னு டைப் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பர்ச்சேஸ் வந்துச்சுன்னா நேற்று வந்துச்சு. அப்போ 28/07/2016 மட்டும் தான் நான் டைப் பண்ணுறேன் தவிர ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாஷ் ப்ளேஸ் ஆகிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 வரிசை டைப் பண்ணிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாஷ் ஒன்று டிவைட் ஆகிரும். ஸோ இது மாதிரி மாஸ்கில் என்ன ஃபார்மேட்டில் வரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிக்க முடியும். இதை சேவ் பண்ணிட்டு டிசைன் வியூ. ஸோ இதான் இன்புட் மாஸ்க். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நான் டேட்டா ஷீட் வியூ போகிறேன். புது பிஆர் நம்பர் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். பிஓ டேட்டு சேம் தான். பிஆர் டேட்டு வந்து 25/05/2016 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராடக்ட் நேம். ஸோ என்ன நேம் வேணும் ப்ராடக்டில்? காப்பர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எத்தனை குவான்டிட்டி இல்லாமல் நீங்கள் அடுத்ததுக்கு போக முடியாது. கண்டிப்பாக குவான்டிட்டின்னு கேட்குது. ஸோ குவான்டிட்டி ஒரு 3. சப்ளையர் நேம். ஸோ சப்ளையர் நேமே டைப் பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஒரு 6 சப்ளையர் தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி இடத்துல நீங்கள் திரும்பி சப்ளையர் நேம் டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அதை பிக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே லுக்அப் ஆப்ஷன் இதுக்கு கொடுத்துருந்தோம். அதனால் டேரெக்டாக இதை பிக் பண்ணி ஸோ எந்த சப்ளையர் நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யார்கிட்ட வாங்க போகிறீங்க? சன் ஆட்டோமேஷன்ட்டையா, இல்லை நேஷனல் சுவிட்ச் கேஸ்ட்டையா, எல்கே டூல்ஸ்லையா, பவர் பார் லிமிட்டட்லையா? சொன்னு தனித்தனியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ளையர் நேமை இங்கே டைப் பண்ணாமல் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நிறையா கஸ்டமர்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி நான் பிக் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இன்னொரு வேறு வழி என்னென்னா அந்த கஸ்டமரோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் டைப் பண்ணும்போது அது கண்டுபிடிச்சிடும். இப்போ பிஓன்னு டைப் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். எல்கேன்னு டைப் பண்ண உடனே அது கிரியேட் ஆகிரும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி அது வந்துடும். ஸோ எல்ல ஒரு லெட்டர் இதனால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு. ஸோ எல்லே 2 3 இருந்துச்சுன்னா அது கிரியேட் ஆகாது. இப்போ என்ன டைப் பண்ணுறேன், நேஷனல் சுவிட்ச் கேஸ். ஸோ இது போல் நீங்கள் பிஓ போடுறதுக்கு ஈஸியான ஒரு வழியை தான் இது காமிக்கும். டேரெக்டாக நீங்கள் டேப்பை ப்ரெஸ் பண்ணி மாற்றிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிடுவீங்க. பிஓ நம்பர், சேம் டேட்டு, இங்கே டேட்டை நீங்கள் டைப் பண்ணிடுவீங்க. எனி டேட் வந்துச்சுன்னு ப்ராடக்ட் கோடை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூஸ் என்டர் டஸ் நாட் மேட்ச் தி டேட் அண்ட் டைம் ஃபார்மேட். ஸோ என்னென்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்காது. கண்டிப்பாக இந்த ஃபார்மேட் இருந்தால் மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதை நான் மாற்றி ஆகணும். இதை 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு உள்ளது மந்த்து, அடுத்து உள்ளதான் டேட்டு, அடுத்து உள்ள இயர் கரெக்டாக கொடுக்கணும். ப்ராடக்ட் கோடு வந்து இது மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் நேம் சிசி டூல் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். டேப்பு எத்தனை குவான்டிட்டி 2.6ன்னு டைப் பண்ணாலும் அது 3 தான் வரும். ஏன்னா செட்டிங் போட்டிருக்கோம். யார்கிட்ட வாங்க போகிறோம்? பவர் பாஸ். அது நிறைய நீங்கள் 2 லெட்டர் டைப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிரும். சிப் கோட். ஸோ அந்த ஃபார்மேட்டில் அது லோட் ஆகிட்டு
ஸோ அட்ரஸை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம். அதுமாதிரி மெயில் ஐடி என்ன வேணும், ஃபோன் நம்பரில் நம்பர் மட்டும் தான் டைப் ஆகும். இப்போ இந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம். எல்கேன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தனா என்ன சொல்லுதுன்னா டஸ் நாட் மேட்ச் த நம்பர் டேட்டாவில் இந்த இது மேட்ச் ஆகலை. ஸோ கண்டிப்பாக நம்பர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த லெவல்ஸுக்கு அது போகும். ஃபாலோ அப்பில் டிக் எஸ் டிஃபால்ட்டாக நம்ம எஸ்ன்னு கொடுத்துருக்கோம், அதை அன்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ டிசைன் வியூன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு செட்டப்பாக நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் சப்ளையர் நேமுக்கு லுக்கப் கொடுத்துருந்தீங்க, அந்த லுக்கப்பை திரும்பி நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லுக்கப்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த லுக்கப் ஆப்ஷன் எப்படி கிரியேட் ஆகணும், காம்போ பாக்ஸ். ஸோ காம்போ பாக்ஸ்னால் தான் நிறையா சப்ளையர் நேம் வச்சுருக்கும், தேவைப்பட்ட நேமை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணுங்கள். காம்போ பாக்ஸ் வேணுமா, டைட்டில் பாக்ஸா, லிஸ்ட் பாக்ஸா. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸுமே கொடுத்தாலும் டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுத்துக்க முடியும். டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும், காம்போ பாக்ஸ் இருக்காது. இப்போ நான் சேவ் பண்ணி டேட்டா ஷீட் வியூ கஸ்டம் இப்போ கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் வரும். பட் அந்த இதில் லோட் ஆகும். உங்களுக்கு இண்டஸ்ட்ரின்னு தனித்தனியாக நீங்கள் டைப் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ இப்போ டிசைன் வியூவில் டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் டைப் பண்ணுறது லிஸ்ட் பாக்ஸ்னால் கண்டிப்பாக அது ப்ரௌஸ் ஆகும், பக்கத்தில் ஐக்கான் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி எந்த லிஸ்ட்டு வேணும் நீங்கள் லிஸ்ட்டை எடுத்துக்க முடியும். ஸோ லிஸ்ட்டு பாக்ஸும் காம்போ பாக்ஸும் ஒரே ஆப்ஷன் தான். டிசைன் வியூவில் லிஸ்ட்டு பாக்ஸ் தேவையில்ல, நான் காம்போ பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக ரெண்டு சூஸ் காம்போ பாக்ஸ்னால் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், லிஸ்ட்லையும் எடுத்துக்கலாம். ரோ சோர்ஸ் டைப், அந்த சோர்ஸ் டைப் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேல்யூ லிஸ்ட் படியாக, டேபிள் கோரி படியாக, ஃபீல்ட் லிஸ்ட் படியான்னு தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த லுக்கப் ஆப்ஷனை நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணி எடுத்தீங்க. ஸோ லுக்கப் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ ஒன்று டேரெக்டாக டைப் பண்ணுறது, ஒன்று டேபிள் மூலியமாக எடுக்கிறது. ஸோ இந்த டேபிள் மூலியமாக எப்படி எடுக்கிறதுனான்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள் மூலியமாக எடுக்கிறதுக்காண்டி ஒரு ஆப்ஷன். ஸோ புதுசாக இப்போ ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு ஆஃபீஸை பேஸ் பண்ணி ஒரு 4 யூனிட் ரன் ஆகும். ஸோ எதுக்காண்டி இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, ஃபஸ்ட் யூனிட்டுக்காண்டியா, 2வது யூனிட்டுக்காண்டியா, 3வது யூனிட்டுக்காண்டி தனியாக கொடுக்கணும். அப்போ யூனிட் 1 யூனிட் டைப் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்கு ஒரு காம்போ பாக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் நேமு, ப்ராடக்ட் கோட், குவான்டிட்டின்னு போட்டு இந்த எதுக்கு கீழே வரணும். ஸோ இதுக்கு கீழே வந்தாலே போதும். இந்த இதுகிட்ட இன்சர்ட் ரோ. ஸோ இந்த ப்ராடக்ட் கோடுக்கு மேலே அவர் டிவிஷன் நேம்னு கொடுத்துட்டு, ஸோ எந்த இடம் நம்ம இங்கே லுக்கப் விசார்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லுக்கப் விசார்டை நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி எடுத்துருக்கோம். பட் இப்போக்கி நம்ம என்ன பண்ண வரோம்னா இந்த டேபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ கிரியேட்டில் நார்மலாக ஒரு டேபிள், இது என்ன ஐடி வேணும், அட்ரஸ் வேணும். ஸோ இந்த டேபிளோட நேமை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டேபிளை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணிடுங்க, வேணால் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த டிவிஷன் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா லுக்கப் விசார்ட் மூலியமாக எடுக்கணும். பட் நான் என்ன பண்ண போகிறதில்ல, புதுசாக டைப் பண்ண போகிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிற டேபிளை யூஸ் பண்ணிக்க போகிறேன். டேபிள் 2 டேபிள் இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ணுற பர்ச்சேஸ் டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம், யூனிட் இந்த நேம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ யூனிட் நேம்ங்கிற டேபிளை நான் எடுத்துக்க போகிறேன். வியூ அது டேபிளாக குரீஸாக போதா. ஸோ நீங்கள் எடுக்கிற இந்த வியூஸை டேபிள்லேருந்து எடுத்துக்கலாம், குரீஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது டேபிள் மட்டும்தான். டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க, நெக்ஸ்ட் கிரியேட் ஆகிரும். ஸோ இதில் 2 ஃபீல்டு இருக்குது. இதில் எந்த ஃபீல்டு உங்களுக்கு வரணும் முதல்ல செட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீல்டில் உள்ளது ஜஸ்ட் நம்பர்ஸ் தான், இது ஐடி. இதை மட்டும் பிக் பண்ணி இந்த வச்சுக்கிறேன். ஸோ ஃபீல்டு 1 இங்கே கிரியேட் ஆகிரும்.
நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதுட்ட டைப் பண்ணது எல்லாமே என்ன ஆர்டரில் வரணும், ஃபீல்டை அசெண்டிங் பண்ண மாதிரி வரணும், இல்லை டிசெண்டிங் பண்ண மாதிரி வரணும்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ என்ன ஆகுன்னு பார்த்துருங்க. சிஎம்டி யூனிட், டிஐஎஸ் யூனிட், எலக்ட்ரிக்கல் யூனிட், ஹைட்ராலிக் அண்ட் பெயிண்ட் யூனிட்னு ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஸோ இதோட நேம், அதாவது இந்த ஃபீல்டு நேம் என்ன வரும்னாலும் ஃபீல்டு நேமை செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் ஃபினிஷ். ஸோ டேபிள் மஸ்ட் பி சேவ்டு பிஃபோர் ரிலேஷன்ஷிப் கேன் பி கிரியேட்டட். ஸோ இது ரெண்டுக்கும் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். சம் டேட்டா மே பி லாஸ்ட், ரிலீஸ் ஆனாலும் சில டேட்டா மே பி லாஸ்ட் ஆகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணதெல்லாம் இங்கே கோடிங்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ யூனிட் நேமை, ஸோ எங்கே நீங்கள் யூனிட் நேம் ஆட் பண்ணிங்களோ அங்கே இருக்கும். ஸோ பிக் பண்ணும்போது உங்களுக்கு கீழே நிறைய யூனிட்ஸ் வரும். எலக்ட்ரிக்கல் யூனிட் இல்லை டைப் பண்ணுங்கள் எலக்ட்ரிக்கல் யூனிட். ஸோ இது மாதிரி காம்போ பாக்ஸை நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணி எடுத்துக்க முடியும், ஒரு டேபிள்லேருந்து கூட தான் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் யூனிட்னு பேரை மாற்றுறோம், இல்லை பெயிண்ட் எக்ஸ்ட்ரா யூனிட்டை ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 5 யூனிட் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி ஆட் பண்ணுறோன்னா டேரெக்டாக போய் நீங்கள் இந்த யூனிட் நேம் டேபிள் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். 6th ஒன்று என்ன அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன். கேஸ்டிங் யூனிட்னு டைப் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருதுன்னா 4 டூல்ஸ், அந்த 5 மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ இதையும் சேவ் பண்ணிவிட்டு டிசைன் வியூவில் ஆர்டர் பை, இங்கே லுக்அப்ஸ் விசார்டு போங்க, இங்கே டேபிள் அண்ட் கொரிஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னு காமிக்கும். ஃபீல்டு 1 அசைனிங்கில் வேணுமா, அசைனிங் 2ல் வேணுமான்னு கேட்குது. ஸோ இந்த query பில்டரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த டிசைன் டேட்டாவை சேவ் பண்ணிவிட்டு சேவ் அகெயின் டேட்டா ஷீட் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா 5 CU இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக ஆட் பண்ணது எது அப்படின்னா கேஸ்டிங் யூனிட், அது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் இல்லை சேஞ்ச் பண்ணோம்னா டேரெக்டாக போய் இந்த டேபிள் எடிட் பண்ணி சேவ் பண்ணிட்டு உங்களோட டிசைன் வியூ ஒட்டி சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே லோட் ஆகிரும். ஸோ பிஓ போடுறப்ப பிஆர் நம்பர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்ததாக இதை சேவ் பண்ணிவிட்டு எகெயின் டிசைன் வியூன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் கொடுக்கும்போது இந்த பவுண்ட் காலம் எந்த சைஸில் இருக்கணும், அந்த ரோஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸாக கொடுத்துக்க முடியும். நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும், நம்பர்ஸ் கண்டிப்பாக நம்பர்ஸ் மட்டும் தான் இதில் ப்ளேஸ் ஆகிருக்கும். இதில் நீங்கள் வேல்யூஷன் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரூல் 10 நம்பர்ஸ் தான் இருக்கணும், 60 நம்பர்ஸ் தான் இருக்கணும், வேல்யூஸும் கொடுத்துக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணும்போதே ப்ரைமரி கீ இருக்குது அசைன் பண்ணாலும் நீங்கள் அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ பட் எதுலேயுமே மிக்ஸ் ஆகாத ஒரு இடத்த தான் நீங்கள் ப்ரைமரி கீயை அசைன் பண்ணணும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பண்ண நீங்கள் ஃபீல்டு எல்லாத்தையுமே உள்ளே கிளிக் பண்ணி பண்ணீங்க. ஸோ இதை நீங்கள் டேட்டா ஷீட்லேருந்து டேரெக்டாக பண்ணாலும் டேட்டா ஷீட்லேருந்து டேரெக்டாக பண்ண முடியும். ஸோ இப்போ ஷீட் வியூ எடுத்துக்கிறேன். ஷீட் வியூ எடுத்துகிட்டு இங்கே க்ரியேட்டில் போனீங்கன்னா இங்கே டேபிள்ஸ், கொரிஸ், ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது தவிர ஃபீல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீல்டு ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆப். ஸோ இதுவரை நீங்கள் பார்த்த ஷார்ட் டெக்ஸ்ட்டு, நம்பரு, கரன்சி, டேட் அண்ட் டைம், மோர் ஃபீல்ட்ஸ் கிளிக் பண்ண எல்லாமே இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஷார்ட் டைம் எல்லாமே இருக்கும். ஸோ டேட்டா எடுத்து நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அங்கே போய் நீங்கள் டிசைன் வியூவில் மாற்றி எடிட் பண்ண அவசியம் கிடையாது. டேட்டா இங்கே கிளிக் டு ஆட்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஃபீல்டு உங்களுக்கு வேணும்னு கேட்கும். ஸோ ஷார்ட் டெக்ஸ்ட்டாக, லாங் டெக்ஸ்ட்டாக, நம்பராக, கரன்சின்னு கேட்கு. ஸோ இந்த என்ன டைப் பண்ண போகிறோம், லாங் டெக்ஸ்ட் இல்லை ஒரு அட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் டிசைன் வியூவிலையும் கிளிக் பண்ணும்போதே இந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இதை ஃபைனலாக டேட்டா ஷீட் வியூவிலேருந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது இந்த என்ன வேணும், ஒரு ஹைப்பர் லிங்க் உள்ள அட்டாச்மெண்ட் வேணும். ஸோ இப்போ ஹைப்பர் லிங்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறது ஹைப்பர் லிங்காக இருக்கும். இப்போ இந்த சப்ளையரோட மெயில் ஐடி இல்லை சப்ளையரோட வெப்சைட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் இந்த சப்ளையருக்கு நீங்கள் மெயில் போடணும் அப்படின்னா டேரெக்டாக பிஓ நம்பரை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு மேட்டாக்குன்னு மெயில் போட்டுக்க முடியும். இங்கே வெப்சைட்டை லோட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லிங்கை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேட்டா ஷீட்லாம் இருக்கீங்க. ஸோ டேரெக்டாக பிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைப்பர் லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி மெயில் ஐடி. ஸோ இந்த ஃபீல்டை நீங்கள் மெயிலுக்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், டிசைன் வியூவில் ஃபீல்டு வெப்னு கொடுத்து இந்த ஃபீல்டை சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மெயில்னு கேட்குது. இந்த கண்டிப்பாக மெயில்னு எடுத்தாலே நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க, இல்லைனா டேரெக்டாக கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஹைப்பர் லிங்க்னு கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைப்பர் லிங்கில் என்ன ஹைப்பர் லிங்க் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சேவ். ஸோ இப்போ டேட்டா ஷீட் வியூ கொடுப்போம். ஸோ டேட்டா ஷீட் வியூ போகும்போதே
அங்கே மெயில் ஐடி கேட்கும். ஸோ இப்போ டேரெக்டாக இந்த மெயில் ஐடி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மெயிலேருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மெயில் ஐடி என்னென்னா LKDSA_sales@gmail.comனு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு கம்பெனி மெயில் ஐடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டே வரலாம். இப்போ டைப் பண்ணிட்டே வரும்போது நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. டிஷன் டேட்டாவே பார்க்குறீங்க. ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் பியூர் ரைஸ் ஆகிருக்கு, என் டேட் இருக்குது. ஸோ மெயில் ஐடியை பிரிண்ட் எடுத்திங்கன்னா இந்த மெயில் ஐடி அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அவுட்லுக் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அவுட்லுக் வழியாக நீங்கள் ஈஸியாக மெயில் அனுப்பிட முடியும். ஸோ எல்லா கம்பெனிலையுமே அவுட்லுக்கை பேஸ் பண்ணி தான் எல்லா டொமைன் சர்வரும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அதனால் அவுட்லுக்லேருந்து டேரெக்டாக நீங்கள் மெயில் அனுப்பிடலாம். ஸோ இது மாதிரி இந்த மெயில் ஐடி நீங்கள் பார்த்துட்டு காப்பி பண்ணி உங்கள் மெயில் டொமைன் மெயிலுக்கு போய் இங்கே பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெயில் அனுப்ப அவசியம் கிடையாது. டேரெக்டாக இங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணிட முடியும். ஸோ வேணும்னா வேறு எதுவும் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கிறாலும் அட்டாச்மெண்ட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இங்கே அட்டாச் பண்ணலாம்னா ஸோ இதுக்கு ரெஃபரான உள்ள அட்டாச்மெண்ட். ஸோ என்ன பிஓ போடுறீங்க, என்ன டூல், ஸோ அதோட பிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிக்சர்ஸ் எங்கே போட்டுக்க முடியும். ஸோ இப்போ ஒரு பிஓ ஒன்று போடுவோம். நியூ பிஓ பிஆர் நம்பர் பார்த்தீங்கன்னா 2584, டேட் இதே தான். என்ன கம்பெனி அதாவது என்ன யூனிட் கண்டு நம்ம வாங்குகிறோம், எலக்ட்ரிக்கல் யூனிட். அதோட கோடு ஒன்று டைப் பண்ணுறேன். அதாவது ட்ரில் டூல் 215. எத்தனை குவான்டிட்டி அப்படின்னா இது ஒரு 5 குவான்டிட்டிஸ். யார்கிட்டேருந்து வாங்க போகிறோம் அப்படின்னா எல்கேஎஸ்டேருந்து. ஜிப் கோட் டைப் பண்ணிட்டு அட்ரஸ் டைப் பண்ணிங்க. அடுத்து இவங்களோட மெயில் ஐடி வேணால் டைப் பண்ணிக்கலாம். sgr@gmail. ஸோ இந்த ஐபனுக்கு எல்லாமே இந்த ப்ளூ கலர் தான் செலக்ட் ஆகும். ஸோ ஃபோன் நம்பர் டைப் பண்ணாலும் ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்க முடியும். ஃபாலோ அப் வேணுமா, வெப் இருந்தால் வெப் டைப் பண்ணிங்க. ஸோ ஃபைனலாக இந்த இதில் ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று வேணும். ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறது என்ன அப்படின்னு கோடும் பேர் தான் இருக்குது. இப்போ ட்ரில் டூல் 2015 அப்போ என்னென்னு தெரியலையா. இப்போ ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகி ரிட்டன் வந்தோடனே அந்த நீங்கள் அனுப்பிச்சதும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு ரெஃபரன்ஸ் ஃபைல் இதுவும் வேணும்னாலும் ரெஃபரன்ஸ் ஃபைலில் போட்டுக்க முடியும். ஸோ சப்போஸ் இந்த பிஆர் ரிக்வெஸ்ட் அனுப்பும்போது அவங்க எதுவும் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க, ஸோ இது மாதிரி பிஓ ப்ராடக்ட் கேட்டு பாருங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அட்டாச் பண்ணுற ஃபைல்ஸ் அதில் சேர்க்குறது அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். அட்டாச்மெண்ட்ஸ்னு ஒரு ஃபீல்டை அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்போ டேரெக்டாக இங்கே சேவ் பண்ணிட்டேன். இதுக்கு ஃபீல்டு நேம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிசைன் வியூவில் தான் போய் ஆகணும். நாங்கள் ரெஃபரன்ஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்து அட்டாச்மெண்ட்டை சேவ் பண்ணுறோம். ரைட் கிளிக், டிசைன் வியூ, டேட்டா ஷீட் வியூ. ஸோ டைப் பண்ணும்போது இந்த இதிட்ட அட்டாச்மெண்ட். ஸோ என்ன டூல்ஸ் வேணும் கிளிக் பண்ணுங்கள். பிக் பண்ணும்போது ஆடுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஆடில் போய் உங்கள் இது எங்கே வச்சுருக்கீங்க. ஸோ இந்த டில் பிட்டை தான் சேர்க்க போகிறேன். ஸோ அட்டாச்மெண்ட் ஒன்று சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்ப என்ன பிஆர் நம்பரு, பிஓ டேட் என்ன, அதோட யூனிட் நேம் எல்லாமே தெளிவாக தெரியும். மெயில் ஐடி முதல் கொண்டு இருக்கும். ஸோ அடுத்து ஃபைனலாக ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ என்ன அட்டாச்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணும்போது அந்த அட்டாச்மெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன். ஸோ இந்த ட்ரில் பிட்டு தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெளிவாக நம்ம பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் டோட்டலாக ஒரு கால்குலேட் பண்ணி சில ஃபீல்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னாலும் கால்குலேட் பண்ணி இந்த ஃபீல்டை ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி அந்த ஃபீல்டெலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசைன் வியூ போய்க்கிறேன். ஸோ டிசைன் வியூவில் நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு ஒரு காலம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் காலம் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு காலம் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த குவான்டிட்டிக்கு பக்கத்துலேயே நம்ம எத்தனை குவான்டிட்டின்னு போடுவோம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நான் இன்னொரு ரோவை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இதிட்ட அமௌண்ட் ஃபார் யூனிட், அமௌண்ட் ஃபார் ஈச் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லைனா ப்ரைஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து கரன்சி. ஸோ கரன்சின்னு கொடுத்துட்டிங்கன்னா எந்த மாதிரி கரன்சி அப்படின்னு கிளிக் பண்ணுறதுக்காண்டி ஃபார்மல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கரன்சி லிஸ்ட்லாம் வரும். யூரோவா, ஃபிக்ஸ்டா, ஸ்டாண்டர்ட் நிறையா வரும். ஃபிக்ஸ்டு அப்படின்னா நார்மலாக நீங்கள் டிஜிட் வேல்யூ நம்பர் இருக்கும். ஜென்ரல் நம்பர்னாலும் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்சன்டேஜ் வேணாலும் பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஜென்ரல் நம்பர் கொடுத்துக்கலாம். டெசிமல் பிளேசஸில் எத்தனை டெசிமல் பிளேசஸ் நம்ம கொடுக்கனாலும் கொடுத்துக்க முடியும். சமே குவான்டிட்டிஸ். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டில் நம்ம ஒரு ஃபார்முலா கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணி கால்குலேட்னு கொடுத்துட்டு ப்ராஃபிட், அதாவது ப்ரைஸையும்
குவான்டிட்டி எவ்வளவு. ஸோ ஒரு இதுக்கு குவான்டிட்டி எவ்வளவு, ப்ரைஸும் தனியாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸை நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி, பிஆர் இன்டு குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிஆரில் உள்ள அமௌண்ட்டும் குவான்டிட்டியில் உள்ள வேல்யூஸும் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகி வரும். ஸோ வர்றப்ப இந்த ரிசல்ட்டோட டைப் எப்படி இருக்கணும், அது கரன்சியான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ அது கரன்சி தான், பட் அது என்ன இன்டிஜர், லாங் இன்டிஜர்னு தனித்தனியாக செட் பண்ணிப்போம். ஸோ அது கரன்சி தான். ஃபார்மெட், ஸோ என்ன ஃபார்மெட்டில் வரணும் அப்படின்னு ஃபார்மெட்டையும் செட் பண்ணிக்க முடியும். டெசிமல் பிளேசஸ், எத்தனை டெசிமல் பிளேசஸும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேட்டா ஷீட் வியூ போகிறேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் இருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணியிருக்கோம், பட் இங்கே பிஆர் அமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த இதில் கரன்சி எத்தனை டாலர்ஸ்னு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக 0.00ன்னு ப்ளேஸ் ஆகிருக்கு. இதில் நான் ஒரு 2 அப்படின்னு டைப் பண்ணுறேன். இங்கே டிஃபால்ட்டாக தெரியுமே தவிர பட் அது லோட் ஆகாது. ஸோ அப்போ எதுவுமே நீங்கள் டைப் பண்ணல அப்படின்னா தான் இந்த இதில் 0ன்னு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஏன்னா நம்பர்ஸை பேஸ் பண்ணி உள்ள எல்லாமே 0ன்னு ஐடென்டிஃபைட் ஆகும். குவான்டிட்டி 5 அப்படின்னு கொடுத்துட்டுனா கடைசி போகிறேன் 10 வந்திருக்கு. இப்போ இதோட டாலர்ஸ் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இது வந்து $52.24 கொடுத்துட்டு குவான்டிட்டி 5ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கும், டோட்டலாக $261. ஸோ இந்த ஃபார்மெட்டை நீங்கள் கரன்சியில் வந்து வேறு ஜென்ரல் நம்பர் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஜென்ரலாக வேல்யூஸ் படி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதே டிசைன் வியூவில் இந்த கரன்சி ரிசல்ட் டைப் கரன்சி கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்டிஜர் நம்பர், டெசிமல் நம்பர்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். லாங் இன்டிஜர், ஷார்ட் இன்டிஜர் அப்படின்னு லாங் இன்டிஜர்ஸ். இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ நான் டிசைன் வியூ போனாலும் டிசைன் வியூ போய்க்க முடியும். டிசைன் வியூ, அதுலேருந்து டேட்டா ஷீட் வியூ போகிறேன். ஸோ டிஃபால்ட்டாக 235. ஸோ குவான்டிட்டி டைப் பண்ண உடனே அந்த இடம் ஃபில் ஆகும். குவான்டிட்டி ஒரு 51175ன்னு இந்த ரிசல்ட். ஸோ நீங்கள் கொடுக்குற இன்புட்டு டாலரில் இருந்தாலும் வர அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னா நார்மலாக இன்டிஜர் நம்பரில் இருக்குது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஈஸியாக இது மூலிமா கன்வெர்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ டிசைனில் இந்த கால்குலேட்டர் வேல்யூஸில் லாங் இன்டிஜர்ஸ், ஷார்ட் இன்டிஜர்னு தனித்தனியாக செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது மாதிரி கால்குலேட்டர் வேல்யூஸை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது அட்ரஸ், இது லாங் டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி தேவையான கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணி ஈஸியாக டேட்டா என்ட்ரிக்கு தேவையான டேபிளை டிசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு டேபிளை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணோன்னே இல்லை ஈஸியாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இடையில எதுவும் தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இந்த வெப் தேவையில்லை அப்படின்னாலும் ரைட் கிளிக் பண்ணுங்கள், டிசைன் வியூ, வெப் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெலிட், சேவ் டேட்டா ஷீட் வியூ. ஸோ ஒரு டேபிளை ஒன்று பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம், டேட்டா இன்புட் பண்ணலாம். அப்படி கொடுக்கும்போது சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஃபீல்டை கண்டிப்பாக அது மாதிரி ரன் பண்ண வைக்கலாம். ஸோ இதுமாதிரி நீங்கள் நிறையா டைப் பண்ணும்போது இந்த ஹோம் ஆப்ஷனில் உள்ள ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டேட்டாவை நம்ம என்ட்ரி பண்ணி பார்ப்போம். என்ட்ரி பண்ணி இந்த ஹோம் பேஜ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ டேட்டாஸை நான் என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம். இதில் ஃபீல்ட்ஸில் நம்ம இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதாவது ரைட் கிளிக் பண்ண ஆகிற ஆப்ஷன் தான் இந்த ஐக்கான அங்கே கிரியேட் ஆகிருக்கும். டெலிட்னா டெலிட், நேம் அண்ட் கேப்ஷன்னா ஒரு நேம் கொடுக்குறது. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இதிட்ட நீங்கள் செட்டிங் கொடுத்துக்க முடியும். ஒரு ஃபீல்டு கீழ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இதிட்ட நீங்கள் ஃபார்மில் போட போகிறீங்களா இல்லை மெமோ செட்டிங் எதனாலும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். இது வேலிடேஷன் ரூல்ஸை தான் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே ஒரு டிசைனில் பார்த்து தான் இங்கே ஐகான்ஸ் மூலியமாக எல்லாமே வெளியே இருக்குது. ஸோ இப்போ டேட்டா கிரியேட் பண்ண போகிறோம். டேப் PO நம்பர் எப்படி இருக்கும், அதாவது PO நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். UN 254 டேட் இன்றைக்கி தான் PR டேட்டு. அது PR டேட் என்றைக்குன்னு சொல்லுங்கள். 21/07/16 டைப் பண்ணி 2016. ப்ராடக்ட் கோடு வந்து K215. யூனிட் நேம் எலக்ட்ரிக்கல் யூனிட். ப்ராடக்ட் நேம்
காப்பர் பார் கிளிக் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் எவ்வளோதுன்னா $35, குவான்டிட்டி 4 வேணும். யார்கிட்டேருந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நேஷனல் சுவிட்ச் கேஸ், சிப் கோடு, ஸோ அவங்களோட அட்ரஸ், சென்னை டைப் பண்ணிட்டு மெயில். ஸோ இந்த சப் அட்ரஸ் நீங்கள் சென்னை ஃபுல்லாக வேணாலும் ஃபுல்லாகவும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் ஐடி chr@gmail.com, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ அப் உங்களுக்கு தேவையில்லை. ஏன் ஃபாலோ அப் தேவைன்னா நீங்கள் கொடுத்த டேட்டுக்கு கண்டிப்பாக அதுங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. வேறு எதுவும் அட்டாச்மெண்ட் வேணும் அட்டாச் பண்ணிக்கலாம். டோட்டல் ப்ரைஸ். ஸோ அதே மாதிரி செகண்ட். ஸோ இது 00, 44, 45, 46 தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே வரும். ஏன்னா 5 டிஜிட் நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி டேட்டாஸை நீங்கள் வரிசையாக டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஹோமை பிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபில்டர் ஆப்ஷன்லாம் நிறையா வரும். ஸோ ஃபில்டர்னு கொடுத்துட்டு ஸோ எதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ண போயின்னு கேட்கும். ஸோ பிளாங்க்ஸ் பேஸ் பண்ணி அதில் 145, 845 இது எல்லாமே கடைசியாக நீங்கள் கர்சர் உள்ள ஃபில்டர்ஸ். ஸோ இப்போ கர்சரை நான் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபில்டர்ஸ்னு கொடுத்தேன்னா எதை பேஸ் பண்ணி பிரிக்க போகிறோம். இப்போ செலக்ட் ஆல், கேஸ்டிங் யூனிட்டில் உள்ளது மட்டும் பிரி. அப்போனா நான் கேஸ்டிங் யூனிட்டுக்கு என்னென்ன ஆர்டர்லாம் போட்டனோ அதெல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபில்டர்ஸ் ஆப்ஷனையும் இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் எல்லாமே குரியர்ஸில் வரும். அந்த குரியர்ஸில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேபிளுமே நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னாலும் ஈஸியாக கிளிக் பண்ணி என்ன ஃபாண்டில் வேணும்னு மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி கேஸ்டிங் மட்டும் கிளிக் பண்ணுறேன். இந்த டாகுல் ஃபில்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி பழையபடி வந்துடும். ஸோ இப்போ இந்த இதில் கலர்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் எல்லாம் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். பட் செலக்ட் பண்ணி மாற்றுறது கஷ்டம். காமனாக எல்லாத்துக்கும் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ எல்லா கலர்ஸும் உங்களுக்கு மாறும். அனுப்பிப்படுறேன். அதேமாதிரி ஃபில் பேக்ரவுண்டில் என்ன கலர் ஃபில் ஆகணும். ஸோ அந்த டேபிள் எக்ஸாக்டாக தெளிவாக தெரியுறதுக்காண்டி நம்ம ஃபில் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக உள்ள கலரில் இருக்கும். ஸோ எப்படி அலைன்மெண்ட் ஆகணும், போல்டாக தெரியணுமா, எப்படி தெரியணும்னு தெளிவாக காமிச்சிக்க முடியும். ஸோ இதான் கிரியேட்டில் உள்ள டேபிளேஷன். ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது கான்டாக்டை ஷேர் பண்ணுறது அது மாதிரி உள்ள ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் ஸ்பெசிஃபை த ஷேர் பாயிண்ட் சைட். ஸோ உங்கள் சைட்டை நீங்கள் கொடுத்து அதுலேருந்து உள்ள கான்டாக்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சர்வரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால சிங்கிள் யூஸருக்கு தான் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த டேபிளை கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அதை டேட்டாஸ் என்ட்ரு பண்ணலான்னு பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி டேரெக்டாக நீங்கள் டேட்டாஸ் என்ட்ரு பண்ணலாம். சப்போஸ் இதே இடத்துல
வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக உடனே சேஞ்ச் பண்ணிட முடியும். இப்போ ஒரு வேல்யூஸை மாற்றும்போது இந்த ஃபுல் வேல்யூஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு பேசிக் டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம், எப்படி டேட்டாலாம் என்ட்ரி பண்ணலாம், அப்படி என்ட்ரி பண்ணும்போது என்னென்ன கண்டிஷனை பேஸ் பண்ணி என்னென்ன ரூல்ஸ் அதை ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் இதுமாதிரி நீங்கள் டேபிளை டைப் பண்ணாமல் வேறு ஒரு ஃபைல்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணியும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ வேறு ஒரு ஃபைல்லேருந்து நீங்கள் இந்த டேட்டாஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலான்னு அடுத்த சாப்டரில் பார்க்கலாம்.